ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के अच्छे नाम को महिमा हो। கடந்த வாரத்திலே வராத நம்முடைய பிள்ளைகளுக்கு गए हफ्ते में जो नहीं आए थे उनके लिए சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். कुछ कार्यों को मैं बोलने चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। கடந்த வாரம் நாம் எதை சிந்தித்தோம்? गए हफ्ते में हम किसके बारे में ध्यान किए? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து दलदल के कीच में से परमेश्वर हमें उठाकर கன்மலையின் மேல் நிறுத்தினார். चट्टान के ऊपर परमेश्वर खड़ा किया। என் கால்களை உறுதிப்படுத்தினார். हमारे पैरों को परमेश्वर ने दृढ़ किया। அந்த கன்மலையை கர்த்தராகிய கிறிஸ்து और वो चट्टान परमेश्वर यीशु मसीह। அல்லேலூயா. हालेलुया। கன்மலை கல் கல் என்று சில காரியங்களை நாம் பார்த்தோம். चट्टान पत्थर ऐसा हम कई विषयों को देखा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह सिर का खोने का पत्थर है। ஞாபகம் இருக்கிறதா? क्या हमको याद है? இல்ல வரலையே மறுபடியும். आप लोग नहीं आए थे, आपको नहीं मालूम रहेगा। அப்படி இருந்தா எப்படி? ऐसा रहेगा तो कैसा चलेगा? சபை என்றால் என்ன? कलीसिया मतलब क्या है? சபை என்பது தேவனால் கட்டப்படுகிற ஒரு ஆலயம். कलीसिया परमेश्वर के द्वारा निर्माण किया जाने वाला एक परमेश्वर का भवन है। அதுதான் தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறது. वही ही परमेश्वर की भवन करके कहा जाता है। இதுக்கு தலையா இருக்கிறது கிறிஸ்து. और इसका सिर कौन है? यीशु मसीह है। சபையை மனைவாட்டிக்கு உபமையா சொல்லப்பட்டிருக்கிறது. कलीसिया को दुल्हन के रूप में बताया गया है। கிறிஸ்து என்பது மணவாளனுக்கு உபமையா சொல்லப்பட்டிருக்கிறது. और यीशु को मसीह को दुल्हा के रूप में बताया गया है। சபை என்பது சரீரம். कलीसिया एक शरीर है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह इस शरीर का सिर है। சரீரம் இல்லாமல் தலை இல்லை. सिर के बिना शरीर के बिना सिर नहीं है। தலை இல்லாமல் சரீரம் இல்லை. और सिर के बिना शरीर भी नहीं है। இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ये सत्य को हम समझ लेना चाहिए। கிறிஸ்து இயேசுவுக்கு தலையா இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். मसीह यीशु मसीह के लिए सिर कौन है? पिता परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் ஒரு செயின் சிஸ்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. ये ऐसे एक चेन के समान ये सिस्टम है। இப்ப நம்ம சர்ச் இருக்குது. अब समझिए ये इमारत है, ये कलीसिया है। இதுல ரெண்டு செங்கல். इधर दो यदि हिट। நான் கொஞ்ச நாள் அந்த கட்டடத்துல இருக்கேன். मैं थोड़ा दिन के लिए मैं उस जगह पे रह रहा हूँ கொஞ்ச நாள் அப்படியே ஊர் சுத்திட்டு வருவேன். और थोड़ा इधर ऐसा घूम के आता हूँ। என்று சொல்ல முடியுமா? ऐसे बोल सकते हैं क्या? முடியாது. नहीं बोल सकते हैं। உள்ளதான் இருக்கு. वो अंदर ही रहना चाहिए। வெளிய எங்க போக முடியாது. वो और किधर नहीं जाना है। இது ஒரு ஒழுங்கு. ये एक रिवाज है। அல்லேலூயா. हालेलुया। அந்த சபைக்கு அஸ்திபாரம் வந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் தான் அஸ்திபாரம். उस कलीसिया के जो नींव है वो प्रेरितों के उपदेश कलीसिया का नींव होती है। கிறிஸ்து என்பது மூலைக்கல். मसीह एक कोने का पत्थर है। மூலைக்கல் வேற, कोने का पत्थर अलग है, அஸ்திபாரம் வேற. नींव अलग है। மூலைக்கல் வந்து இயேசு கிறிஸ்து. कोने का पत्थर यीशु मसीह है। இப்போ ஒரு டவர் இருக்குது. अभी समझे एक बड़ी टावर है। 45 மாடி 50 மாடி டவர். 50 तल का टावर है। எத்தனை பில்லர்கள் அதுல இருந்தாலும் उसमें कितना भी पिलर होने दो, ஒரு பில்லர் அடியில இருந்து மேல வரைக்கும் போகும். लेकिन एक पिलर नीचे से लेके ऊपर तक जाएगी। உச்சி வரைக்கும் ऊपर तक जाएगी। இதுதான் மூலைக்கல். उसे हम कहते हैं कि वो पत्थर कोने का पत्थर है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த மூலைக்கல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வளர வேண்டியது அவசியமாக இருக்கிற ஒரு சத்தியத்தை இங்க வெளிப்படும். तो ये जो कोने का पत्थर जितना ऊंचा तक गई है उतना ऊंचा हम भी बढ़ना है करके वो सत्य बताती है। அவரோடு கூட இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. परमेश्वर के साथ ये कलीसिया भी बांधा जाना है। இதுதான் சத்தியம். यही सत्य है। நம்ம இஷ்டப்படி கட்ட முடியாது. हम हमारे मर्जी से उसे नहीं बांध सकते हैं। தேவனே எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறார். परमेश्वर स्वयं सब कुछ करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த கன்மலை கிறிஸ்து என்று நாம் போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். उस चट्टान मसीह करके हम गए हफ्ते में हमने ध्यान किया। அவர் நொறுக்குகிற கன்மலை கல்லா இருந்தார். और वो तोड़ने वाला पत्थर परमेश्वर था। அவர் தாங்குகிற கல்லா இருந்தார். वो हमें संभालने वाला परमेश्वर
परमेश्वर थे। ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான். परमेश्वर कहा कि इस पत्थर पर जो भी टकराएगा वो चुकनाचूर होएगा, இந்த கல் எவன் மீது விழுமோ और इस पत्थर जिसके ऊपर गिर जाएगी அவன் நசுங்கி போவான் என்று சொன்னார். वे दब जाएंगे करके परमेश्वर वचन कहती है। அந்த கல் கன்மலையாகிய கிறிஸ்து. और वो पत्थर मसीह परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। பாவத்திலே இருந்த உளையான சேற்றில் பாவத்திலே அமிழ்ந்து கிடந்த நம்மை, जो पाप में दलदल के कीच में जो डूल रहे थे हमें, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுத்து परमेश्वर यीशु मसीह हमें उबार कर அவருடைய இரத்தத்தினாலே கழுகி अपने रक्त से हमें शुद्ध करते हुए கன்மலையின் மீது நம்மை நிறுத்தினார். हमें चट्टान के ऊपर परमेश्वर ने खड़ा किया। சும்மா நிறுத்தல, ऐसा ही नहीं खड़ा किया, அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறது நிறுத்தல. ऐसा खड़ा किया कि मतलब हम हिल रहे हैं, ऐसा नहीं खड़ा किया। கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கால்களை உறுதிப்படுத்து. हम उस चट्टान के मसीह के ऊपर हमारे पैर को परमेश्वर ने दृढ़ किया। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் ஆட்டம் கொடுக்க ஆடுற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. इसलिए हम हिलते हुए हम एक अस्थिर नहीं होना चाहिए। கிறிஸ்து என்றால் கிறிஸ்து, मसीह मतलब मसीह, அந்த கிறிஸ்துக்கு மேலே இருந்து வேற எங்கேயும் போக கூடாது. उस मसीह के ऊपर से और किधर भी नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। இதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். इस विषय को पहला हम समझ लेना है। நம்முடைய இஷ்டப்படி எல்லாம் செய்ய முடியாது. हम हमारे मर्जी से सब नहीं कर இந்த सकते हैं। உலகத்துல வாழலாம், हम इस संसार में हम जी सकते हैं, பரலோகம் போக முடியாது. लेकिन स्वर्ग हम नहीं जा இந்த पाएंगे। உலகத்துல வாழலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். इस संसार में हम खा सकते हैं, मेहनत कर सकते हैं, सब कुछ कर सकते हैं, ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். लेकिन स्वर्ग हम नहीं जा पाएंगे करके हम समझ ले। இதுதான் சத்திய வேதம் சொல்லுகிறது. यही सत्य परमेश्वर की वचन कहती है। அல்லேலூயா. हालेलुया। போன வாரத்துல ஒரு பாடலே பாடணும். गए हफ्ते में हमने एक गीत सुने, கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், चट्टान के ऊपर आपने मेरे पैर को खड़ा किए, உன்னதங்களில் உட்கார செய்தீர். ऊंचे स्थान में आपने मुझे खड़ा किया। கீழே உட்கார செய்யலப்பா, परमेश्वर हमें नीचे बैठने के लिए नहीं किया। இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உன்னதத்திலே இருக்கிறார். यीशु मसीह जी उठकर ऊंचे स्थानों में है। நம்மை உயிர்த்தெழ பண்ணி பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தவர் நம்மை தேவன் உயிர்ப்பித்து पाप और अधर्म श्राप में जो मरे हुए थे हमें परमेश्वर जिलाकर உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ऊंचे स्थान में रहने वाले परमेश्वर पिता के साथ हमें बिठाता है। இந்த அனுபவம் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் தேவை. ये अनुभव हम सभी के लिए अवश्य है। உளையான சேற்றிலில் உழன்ற என்னையும் जो दलदल के कीच में ढुलने वाला मुझे தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். आपने उठाया, शुद्ध किया, संभाला। அவர் என்னென்னலாம் செய்தார்? वो क्या क्या किए? இந்த பாடலை நாங்க பாட போறோம். போன ये गए हफ्ते में भी यही गीत गाए थे, अभी भी वो गीत गाने वाले हैं। பாவங்களை மன்னித்தீர், पापों को आपने क्षमा किए, சாபங்களை நீக்கினீர், श्रापों को आपने शुद्ध किया, சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். शत्रु के हाथ से आपने हमें आजाद किया। தினம் தினமும் புகழை பாடுவேன். हर रोज मैं आपके गीत को गाऊंगा। எல்லையில்லா ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததப்பா. अपार एक आनंद मेरे हृदय में आ गया प्रभु। சொல்லுன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. मैं कह भी नहीं सकता, इसे आनंद मेरा हृदय में आ गई है। ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் जीवन भर நான் உம்மையே பாடுவேன். मैं आपको ही गाऊंगा। ஜீவன் உள்ள தேவனை தவிர நான் வேற யாரப்பா பாட? जीवित परमेश्वर को छोड़कर हम किसको गा सकते हैं? அல்லேலூயா. हालेलुया। தமிழ் பாடல் தான், ये तमिल गीत है, என்னுடைய அர்த்தம் இதுதான். इसका अर्थ लेकिन ये है। அல்லேலூயா. हालेलुया। கன்மலையின் மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். चट्टान के ऊपर आपने मेरे पैर को खड़ा किया, ऊंचे स्थान में आपने मुझे खड़ा किए है। நிறுத்தின தேவன் இனிமே அந்த உளையான சேற்றிற்கு போகாதபடிக்கு தேவன் என்னுடைய கால்களை கன்மலை மீது உறுதிப்படுத்தினார். जो परमेश्वर उधर खड़ा किए हैं, फिर से उस दलदल के कीच में नहीं जाते हुए मेरे पैर को परमेश्वर दृढ़ किया है। அந்த செய்தியை தொடர்ந்து வேறு விதமாக இன்றைக்கு நாம் செய்தியை தியானிப்போம். उसी संदेश के लगातार हम दूसरे दिशा में इन दिनों में देखेंगे। போன வாரம் சிந்திச்ச அந்த செய்தி அல்ல, गए हफ्ते में हमने जो ध्यान किए वो संदेश नहीं, அது உங்களுக்கு புரிவதற்காக சில காரியங்களை சொன்னேன். हमको समझने के लिए कुछ मैंने बताया अभी। இப்பொழுது புதிய விதமாக இந்த செய்தியை நாம் தியானிப்போம். अब नए दिशा में आज के दिन में हम ध्यान करेंगे। அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி.
உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினி, சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி. பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கினி, சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தி. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசப்பா ஏசப்பா புகழ் பாடுவே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. எல்லையில் ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததப்பா, சொல்லன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. எல்லையில் ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததப்பா, சொல்லன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன், ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஏசப்பா ஏசப்பா உம்மை பாடுவே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீ கழுவி காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கி நீ கழுவி நீ காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க இந்த பாட்டை கேட்டு? ये गीत को सुनकर कितने जन को खुशी लग रहा है? இந்த அனுபவத்திலே வந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். इस अनुभव में भी हम आ जाएंगे तो और कितना आनंद होगी. அல்லேலூயா हालेलुया. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததப்பா. अपार आनंद मेरे हृदय में आ गया. சொல்லன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதப்பா. मैं बोल भी नहीं सकता हूँ, इतना आनंद मेरे हृदय में उमड़ रहा है. இந்த சந்தோஷமும் இந்த ஆனந்தம் எப்ப வரும்? ये खुशी आनंद कब हमारे हृदय में आएगा? உளையான சேற்றிலிருந்து கண்மலையின் மீது வந்தால் தான் முடியும். जब हम दलदल के कीच में से, जब ऊंचे स्थान में जब हम आ जाएंगे तब होगी. பாவத்துல உழந்து கொண்டு இருந்தால் வராது. यदि हम पाप में डुलते रहेंगे तो नहीं आएगा. அல்லேலூயா हालेलुया. தேவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். परमेश्वर हमें खुशी और समाधान को देने वाला परमेश्वर है. ஏனென்றால் அவர்
யெகோவா ஷம்மா, क्योंकि उसका नाम है यहोवा शम्मा, யெகோவா ஷாலேம், यहोवा शालेम, சமாதான பிரபு, समाधान का प्रभु। என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். परमेश्वर कहा है कि मैं मेरे समाधान को तुम्हारे लिए रख कर जाता हूँ, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொன்னார். और उस तरीके में नहीं जिस तरीके में संसार हमें देती है। அல்லேலூயா. हालेलुया। பாவத்தோடு இருந்து அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. यदि हम पाप के साथ हम रहेंगे तो उस समाधान और खुशी को हम नहीं पा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சபை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது கட்டப்படுகிறது. परमेश्वर की कलीसिया मसीह यीशु मसीह नामक चट्टान के ऊपर बांधी जाती है। அந்த கன்மலை மூலைக்கல், वो चट्टान इमारत की कोने का पत्थर होती है। அந்த சபை எதுவரைக்கும் கட்டப்படுகிறதோ वो कलीसिया जितनी ऊंची तक बांधी जाती அது है, வரைக்கும் கிறிஸ்து இருக்கிறார். उतनी ऊंची तक मसीह है। அது எதற்கு மேல கட்டப்படுகிறது? और वो किसके ऊपर बांधा जाता है? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அத்திபார உபதேசங்களுக்கு மேலே கட்டப்படுகிறது. प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश के मूल नींव में बांधा जाती है। வேற யாரும் வேற உபதேசத்தை போட முடியாது. और कोई उसमें उपदेश नहीं रख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। சரி, ஆண்டவருடைய சபை கட்டப்படுகிறது. अब समझ लीजिए परमेश्वर की कलीसिया की निर्माण किया जा रहा है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து 12 22 வரைக்கும் வாசியுங்கள். एबेसियों के पुस्तक दूसरा अध्याय में 19 से लेकर 22 तक हम पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். इसीलिए तुम भी उस परमेश्वर के साथ आत्मा के द्वारा बांधे जा रहे हैं। அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். प्रेरितों और भविष्यद्वक्ताओं के नींव पर, उनके उपदेश पर तुम बांधे गए हैं। அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். और उसके लिए यीशु मसीह ही भी कोने का पत्थर है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மூலைக்கல் கிறிஸ்து. और जो कोने का पत्थर वो मसीह है। இது பைபிள் ஸ்டடியாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். आप इसको एक बाइबल स्टडी के रूप में ले सकते हैं। மூலைக்கல் கிறிஸ்து. जो कोने का पत्थर है वो परमेश्वर। இந்த மூலைக்கல் மேல வரைக்கும் போகும். ये कोने का जो पत्थर है वो ऊंचे तल तक जाएगी। உன்னதத்து வரைக்கும், பரலோகத்து வரைக்கும் போகும். वो स्वर्ग तक ये जो कोने का पत्थर जाती है। இந்த சபை உன்னதத்து வரைக்கும் கட்டப்படுகிறது. ये कलीसिया ऊंचे स्थान तक बांधी जाती है। இதற்கு அஸ்திபாரம் என்னென்றால் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபார உபதேசங்கள். इस कलीसिया का नींव क्या होती है? प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश। இந்த உபதேசம் என்னவென்றால், ये उपदेश क्या है? பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், पाप से मन फिरना, மறுபடியும் பிறக்கத்தல், और फिर से जन्म होना, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது, और पिता पुत्र पवित्र आत्मा के नाम से डूब कर बपतिस्मा लेना, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, और उसके बाद पवित्र आत्मा का अभिषेक को पा लेना, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் और प्रेरितों के उपदेश में, பரிசுத்தவான்களுடைய அந்நியோன்ய ஐக்கியத்திலும், और पवित्र लोगों के संगति में, அப்பம் பிற்கதிலும், और रोटी तोड़ने में நிலைத்திருந்து हम स्थिर रहकर கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருப்பதே परमेश्वर की कलीसिया में हम स्थिर रहना, இதுதான் அஸ்திபார உபதேசம். यही नींव उपदेश। இந்த அஸ்திபாரம் இல்லாவிட்டால் यदि ये नींव नहीं होती है கட்டடம் இடிந்து விடும். तो वो इमारत हिलकर गिर जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். इसे ही हम गए हफ्ते में हम देखे थे। இந்த வாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? इस हफ्ते में हम क्या देखने वाले हैं? இதோட ஜாயிண்டட் கொஞ்சம் புதுசா பார்ப்போம். इसके साथ और थोड़ा नया देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு அதை பயனுள்ளதாய் கர்த்தர் தருவார். परमेश्वर हर शब्दों को हमारे लिए आशीष करके देते हुए हमारे लिए लाभदायक बनाए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, परमेश्वर यीशु मसीह जब आएंगे, நாம் அவரை போல இருக்கணும். हम उसके समान रहना चाहिए।
ஆண்டவருடைய பிள்ளை யாரை போல இருக்கணும்? परमेश्वर के बच्चे किसके जैसे रहेंगे? அவரை போல இருக்கணும். उसके जैसे रहेंगे। ஆண்டவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், परमेश्वर के द्वारा जो जन्माए गए हैं बच्चे, அவர் வரும் பொழுது वो जब फिर से आएगा, நாம் எப்படி இருப்போம் என்று இதுவரைக்கும் வெளிப்படவில்லை. हम कैसे रहेंगे करके अब तक प्रकट नहीं हुआ है। ஆனாலும் फिर भी அவர் வரும் பொழுது वो जब आएगा, அவருக்கு ஒப்பாவோம், ஒப்பாக இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம் हम उसके तुल्य में, उसके समानता में रहेंगे करके हम विश्वास என்று करते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். इस प्रकार प्रेरित पौलुस कहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப எனக்கு என் மகன் இருந்தான், अब मेरे लिए मेरा लड़का हुआ, என்ன போல அவன் இருக்கிறான். वो मेरे जैसे दिखता है। எனக்குள்ள சின்ன பையன்ல உள்ள போட்டோ பாருங்க. मेरा जब बालक का फोटो यदि आप देखेंगे, இவனுடைய சின்ன வயசுல போட்டோ பாருங்க. और मेरा जो बालक का जो बचपन का फोटो देखेंगे, பென்சனுக்குள்ள போட்டோ பாருங்க, பென்சனுக்குள்ள போட்டோ பாருங்க. बेंसन का फोटो, यदि प्रिंस का फोटो देखेंगे, சேம் டு சேம் இருக்கு. ऐसे एकदम सेम टू सेम रहेगा। ஏனென்றால் சரீரத்தின்படி, மாம்சத்தின்படி என்னால் பிறப்பிக்கப்பட்டவன். क्योंकि मेरे शरीर के द्वारा, मेरे द्वारा जन्माया गया है। அப்படி என்றால் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட ஜனங்கள், तो परमेश्वर के द्वारा जो जन्म पाए हुए जो परमेश्वर के लोग யாரை போல இருக்க வேண்டும்? किसके जैसे होना चाहिए? தேவனை போல இருக்க வேண்டும். परमेश्वर के जैसे होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்பா அந்த பிள்ளைய பாரு, அவங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க. हाँ देखिए, ये बच्चे को देखिए, ऐसे ही अपने पिता के रूप में ही है। அவங்க அம்மா மாதிரி மூக்கு பாரு, उनके उसके माँ के जैसा उसका नाक है, அவங்க தாத்தா மாதிரி காது இருக்கு பாரு, उसके दादाजी जैसा उसका कान है। ஏனென்றால் ஒரே ரத்தத்திலே ஜனிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு ரத்தம். क्योंकि वो एक ही खून से ऐसा उनका जन्म हुई है। நாம் எந்த ரத்தத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர்கள்? हम कौन से खून से हमारी जन्म हुई है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். हाँ, परमेश्वर यीशु मसीह के लहू से जो मुक्ति पाए हैं, அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய வித்தினாலே, जो परमेश्वर के वचन, वो एक बी के द्वारा நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम जन्म पाते हैं, जन्म पाए हैं। ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். तुम जन्म पाए हैं कि नहीं करके तुम ही जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிங்கள், நான் எடுக்கல, திடீர்னு ஞாபகம் வருகிறது. एक वचन हम पढ़ेंगे, मैंने नहीं लिख कर रखा है, याद आ रही है। யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், यूहन्ना सुसमाचार पहला अध्याय में, यूहन्ना सुसमाचार पहला अध्याय, வாசிங்கள் 12ஆம் வசனம், 12:13. हम पढ़ेंगे 12-13। தேவனாலே பிறந்தவர்கள். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் இரத்தத்தினாலே அல்ல, वे लहू से नहीं उनका जन्म हुई, மாம்ச சித்தத்தினாலே அல்ல, और मन शरीर की सोच से उनकी जन्म नहीं हुई, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், और एक पुरुष की इच्छा के अनुसार जन्म नहीं होते वे, தேவனாலே பிறந்தவர்கள். परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே பிறந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर के जो भी, परमेश्वर के वचन के द्वारा जो जन्म पाए हैं, वे ही परमेश्वर के बच्चे हैं। அழிவுள்ள வித்தினாலே அல்ல, नाश होने वाली बी से नहीं, அழிவில்லாததும் बल्कि अविनाशी, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான हमेशा बना रहने वाला தேவ வசனமாகிய வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று பேதுரு சொல்லுகிறார். परमेश्वर के वचन से तुम जन्माए गए हैं करके प्रेरित पत्रस कहता है। அப்படி என்றால் தேவனுடைய வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், तो परमेश्वर के भी से जो भी जन्म पाए हुए परमेश्वर के बच्चे தேவனை போல இருக்க வேண்டும், இருப்பார்கள். परमेश्वर के समान होना चाहिए, रहेंगे भी। அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். इसलिए वचन कहता है कि परमेश्वर के द्वारा जो जन्म पाए हैं वे पाप नहीं करेंगे। ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். हम में से हर एक जन ये अनुभव में हम आना चाहिए। தேவனால் பிறந்த எவனும் परमेश्वर के द्वारा जो कोई जन्म पाए हैं பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டது. वे पाप नहीं करेंगे करके वचन कहती है। பாவம் இருக்கிறது என்றால் இன்னும் ஆண்டவரால் ஜனிப்பிக்கப்படவில்லை यदि अभी भी हम पाप कर रहे हैं तो परमेश्वर के द्वारा हम जन्म नहीं पाए हैं என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலப்பா. इस विषय को हम साफ साफ दृढ़ कर ले। मैं नहीं कह रहा हूँ, परमेश्वर की वचन कह रही है। அல்லேலூயா. हालेलुया।
இப்போ மூலைக்கல் வந்து கிறிஸ்து, अब कोने का पत्थर मसीह है அத்திவாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம். और उस इमारत का नींव प्रेरितों की और भविष्यवक्ताओं की उपदेश. கட்டடம் கட்டுகிற வேலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? हम जो इमारत बांधते हैं, बांधकाम करते हैं, वो काम हम जानते हैं. மூலைக்கல்ல பாட்டியாச்சு, अब कोने का पत्थर को हम कड़ा कर देते हैं. வானம் தோட்டி அஸ்திவாரம் போட்டாச்சு, हम खड्डा खोद कर नींव डाल दिए हैं. கட்டடம் கட்டணும். अब इमारत को बनाना है. இப்ப என்ன செய்வீங்க? अब हम क्या करेंगे? அதுக்கு மேல என்ன செய்வீங்க? சொல்லுங்க, उसके நீங்க சொல்லுங்க. उसके ऊपर हम क्या करने लगेंगे? நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. आप लोग बताइए. बांधकाम इमारत बनना आरंभ कैसे बनाएंगे? कैसा बनाएंगे? कैसे हम खाली हाथ से बनाएंगे? बनाएंगे? எப்பா செங்கல் வச்சு கட்டணும். செங்கல் हम செங்கல் हीटों को கற்கள் கற்கள் கற்கள். हम हीटों को रख कर उसे बांधने लगेंगे. செங்கல் வைக்கலாம், हम हीट रख सकते हैं, கல்லு கட்ட இடத்துல கல் வைப்பாங்க. लेकिन कुछ जगह पे पत्थरों को रख कर बांधते हैं. அல்லேலூயா. लेलुया. இப்படிதானே நம்ம கட்டடம் கட்டுவோம். ऐसे ही तो हम इमारतों को बनाते हैं. சொல்லுகிற புரியுதா? मैं क्या बोल रहा हूँ, हमको समझ में आ रहा है? இந்த கற்கள் யாரு? ये पत्थर सब कौन है? சொல்லுங்க, யார்? आप लोग बताइए, ये पत्थर सब कौन है? இந்த கற்கள் யாரு? ये पत्थर सब कौन है? தெரிஞ்சா சொல்லுங்க. हम यदि जानते रहेंगे तो हम बोले அல்லேலூயா. लेलुया. அந்த கற்கள் தான் நாமப்பா. वो पत्थर सब हम है. நம்மை வைத்துதான் தேவன் சபையை கட்டுகிறார். हमें रख कर ही परमेश्वर कलीसिया की निर्माण करता है. அல்லேலூயா. लेलुया. இதெல்லாம் சத்தியம். தேவன் சத்தியத்தை தேவன் வேதத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். ये इस प्रकार की सत्य को परमेश्वर शास्त्र में छिपा कर रखा है. காண்கிற சபை எல்லாம் சபை அல்ல. जो हम सब देखते हैं वो सब कलीसिया नहीं होती. தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய சத்தியத்தின்படி கட்டப்படுகிற சபையே சபை. परमेश्वर की आत्मा और परमेश्वर की सत्य के द्वारा जो निर्माण किया जाता है वही कलीसिया है. அல்லேலூயா. लेलुया. அதான் வாசித்தோம் எபேசியர் எழுதின நிருபத்திலே. वही हमने पढ़ा था एबीसियों के पुस्तक में. அது வாசிங்கள், வாசித்த वो जो वचन हमने पढ़ा था फिर से पढ़े. அல்லேலூயா. लेलुया. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு उसके साथ जुड़कर கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. परमेश्वर के अंदर एक पवित्र भवन के रूप में खड़ा होती है. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். उसके ऊपर तुम भी परमेश्वर के आत्मा के द्वारा बांधे जा रहे हैं. அல்லேலூயா. लेलुया. நம்முடைய இருதயத்தை வேதம் சொல்லுகிறது நிலம் 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 என்று சொல்லுகிறது. हमारा हृदय को वचन कहती है कि वो एक जमीन है. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 விதமான நிலங்களை குறித்து शास्त्र சொல்லப்பட்டிருக்கிறது. में 4 प्रकार की जमीन के बारे में दिया गया है. விதை விதைக்கிறான், விதைக்கிறவன் விதையை தூவுகிறான். जो बी को बोने वाला बी को ऐसा फेंकता है. வழியருகிலே விதை விழுகிறது. कुछ बी सड़कों में गिर जाती है. சில விதைகள் கற்பாறையின் மீது விழுகிறது. कुछ बी पत्थरों में गिर जाती है. சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்திலே விழுகிறது. और कुछ भी कांटों के बीच में गिर जाती है. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது. और कुछ भी अच्छे जमीन में गिरती है. அல்லேலூயா. लेलुया. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் जो अच्छे जमीन में गिरा हुआ जो எப்படி பலன் बी கொடுக்கிறது? वो कैसे फल देती है? 30, 60, 100 பலன் கொடுக்கும். वो 30, 60, 100 गुना प्रतिफल देती है. அல்லேலூயா. लेलुया. நம்ம அந்த செய்தியை நம்ம பார்க்க போகல. हम उसके बारे में हम नहीं सुन रहे हैं. வேறு விதமாக இந்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். हम दूसरे दिशा में वचनों को हम ध्यान करेंगे. 1 பேதுரு 2:7 வாசியுங்கள். पहला पत्रस 2:7 को हम पढ़े. पहला पत्रस 2:7. அல்லேலூயா. लेलुया. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? इधर क्या दिया गया है? ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு फिर भी जो विश्वास करते हैं तुम्हारे लिए. இயேசு கிறிஸ்து ஆகிய கல்லை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. यीशु मसीह जो पत्थर के बारे में इधर बताया गया है. அது விலையேற பெற்ற கல்லாய் वो இருக்கிறது. बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. लेलुया. அந்த கல் இடறதுக்கான கல்லும்
விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. वो ठोकर के कारण और गिरने के कारण का पत्थर बन गया. அந்த கல் விலையேறப்பட்ட கல். वो पत्थर बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம எப்படிப்பட்ட கல்லா இருக்க வேண்டும்? तो हम किस प्रकार की पत्थर होनी चाहिए? விலையேறப்பட்ட கல்லா இருக்க हम भी बहुमूल्य पत्थर होना है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட கல். परमेश्वर यीशु मसीह बहुमूल्य पत्थर है. அவரை போல நாம் மாற வேண்டுமானால் उसके समान यदि हम भी बदलना है, விலையேறப்பட்ட கல்லாய் நாம் மாற வேண்டும், हम भी இருக்க வேண்டும். बहुमूल्य पत्थर बनना है, होना है. அல்லேலூயா. हालेलुया. அதனால விலையேறப்பட்ட கல்லாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சொல்லுவர்கள் நம்ம கையை வசத்துல. इसीलिए कितने जन हम बोल सकते हैं कि मुझे बहुमूल्य पत्थर बनना है करके बोलने वाले अपने हाथों को उठाए. हालेलुया. எப்ப கையை வசத்துல உங்களுக்கு தேவையில்லையா? क्या हमको बहुमूल्य पत्थर नहीं बनना है? விலையேறப்பட்ட கல்லாய் மாறணுமா வேண்டாமா? क्या बहुमूल्य पत्थर हम बनना है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया. வேற ஒண்ணு வேண்டாம்ப்பா, விலையேற பெற்ற கல்லை வைத்துதான் சபை கட்டப்பட வேண்டும். और कुछ भी नहीं, बहुमूल्य पत्थरों को रखकर ही कलीसिया की निर्माण किया जाना है. அல்லேலூயா. हालेलुया. சபைக்குள்ள ரெண்டு விதமான ஆடுகள். அதாவது இந்த சத்தியங்கள் புரியறதுக்காக ஒரு காரியங்கள் சொல்லுவேன். நான் இப்படி தொட்டுட்டு போறேன். ये सत्य हम समझने के लिए कुछ बातों को मैं कह रहा हूँ. சபைக்குள்ள ரெண்டு விதமான ஆடுகள் இருக்கிறார்கள். कलीसिया के अंदर तो दो प्रकार के बेड़े होंगे. ஒரு கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம், एक झुंड भेड़ की झुंड होगी, ஒரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம், और एक झुंड बकरा के झुंड होंगे. ரெண்டு விதமான ஆடுகளும் இங்க இருப்பாங்க. दो प्रकार के भेड़ बकरे होंगे. செம்மறியாட்டு கூட்டம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறது. जो भेड़ की झुंड होती है वो परमेश्वर की आज्ञा मानकर चलती है. அதுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. उसके लिए एक नियम होती है. அந்த ஒழுங்கின்படியே போகும். उस नियम के अनुसार चलते रहेगा. மேய்ப்பன் எங்க போறானா மேய்ப்பனுக்கு பின்னாலே போகும். चरवाहा जिधर जाता है उसके पीछे पीछे जाएगी. மேய்ப்பன் சொல்லுகிறதை கேட்கும். இதுதான் செம்மறியாட்டு கூட்டம். चरवाहा जो बोलता है वो सुनकर चलता है. यही भेड़ की झुंड होती है. வெள்ளாட்டு கூட்டம் என்னது? लेकिन जो सफेद बकरा की ஒன்னு அங்க ஓடும், ஒன்னு இங்க ஓடும். वो इधर उधर दौड़ते रहेंगे. எங்கெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கு எல்லாம் போயிட்டு வாய வைக்கும். जिधर जिधर हरी घास दिखते हैं उधर उधर जाकर अपने मुंह लगा देते हैं. அப்ப இந்த ரெண்டு கூட்டமே எங்க இருக்கு? சபைக்குள்ள தான். तो दोनों झुंड किधर होगी? कलीसिया के अंदर होगी. அல்லேலூயா. हालेलुया. இது போலதான் உலகத்திலே உலகத்தார் உண்டு, தேவனுடைய ஜனங்களும் உண்டு. इसी प्रकार संसार में रहने वाले लोग रहेंगे, परमेश्वर के लोग रहेंगे. தேவன் ரெண்டு கூட்டத்தை தனித்தனியாய் பிரிப்பார். परमेश्वर दो प्रकार की झुंड को अलग करेंगे. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை வலது பக்கமாய் ஆண்டவர் சேர்ப்பார். परमेश्वर के द्वारा आशीष पाए हुए लोगों को परमेश्वर अपने दाहिने ओर इकट्ठा करेंगे. உலகத்துடைய ஜனங்களை, और संसार के लोगों को, பாவிகளை, पापियों को தேவன் இடது பக்கமாய் ஆண்டவர் சேர்ப்பார். परमेश्वर उन्हें बाई ओर उन्हें इकट्ठा करेंगे. வலது பக்கத்துல உள்ளவர்களை, जो दाहिने ओर होते हैं, அது செம்மறியாட்டு கூட்டம். वे भेड़ के झुंड होंगे. அது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள். वे स्वर्ग में प्रवेश होने वाले झुंड है. இது கடைசி நியாய தீர்ப்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். मैं आखिरी न्याय के बारे में मैं तुम्हें बता रहा हूँ. இடது பக்கத்துல உள்ளவர்கள் வெள்ளாட்டு கூட்டம். जो बाई ओर होते हैं वे बकरा के झुंड होंगे. பிசாசுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்காக ஏற்படுத்த நரகத்துக்கு நீங்க போங்க என்று ஆண்டவர் அனுப்பிவிட்டார். शैतान और शैतान की दूतों के लिए जो नरक तैयार किया गया है उधर तुम जाओ करके उन्हें परमेश्वर भेज देंगे. இப்படி ரெண்டு கூட்டம் இருக்கு. ऐसे दो वर्ग होंगे. हालेलुया. हालेलुया. நம்ம எந்த கூட்டத்துல நம்ம இருக்க வேண்டும்? लेकिन हम कौन से झुंड में हम होना चाहिए? சரி, இப்ப நம்ம கட்டடத்துக்கு வருவோமா? अब हम फिर से इमारत बनाने के लिए आ जाएंगे. हालेलुया. हालेलुया. சில காரியங்களை அப்படி சொல்லி உங்களை புரியுதுக்காக தான் நான் சொல்லுகிறேன். कुछ कार्य हम समझने के लिए मैं बोल रहा हूँ. 1 கொரிந்தியர் 11-14 वांच. पहला कुरिन्थियों 11 से लेकर 14 तक पढ़ेंगे. पहला कुरिन्थियों 11 में 14. क्या स्वाभाविक रीति से भी तुम नहीं जानते कि दूसरा कुरिन्थियों में देखिए. दूसरा कुरिन्थियों
1 யோவான் 3:2 வாசியுங்கள். पहला यूहन्ना 3:2 पढ़ेंगे. पहला यूहन्ना 3:2. அல்லேலூயா. हालेलुया. நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर वचन कह रहा है कि हम उसके समानता में रहेंगे. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட கல். परमेश्वर यीशु मसीह बहुमूल्य पत्थर है. அதுபோல நாம் விலையேறப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். उसी प्रकार हम भी बहुमूल्य पत्थर बनना है என்று வேதம் சொல்லுகிறது. इस प्रकार शास्त्र हमारे लिए बता रही है. அல்லேலூயா. हालेलुया. எபேசியர் 2 வாசியுங்கள். எபேசியர் 2. एबेसियों की पुस्तक में 2 पढ़ेंगे. एबेसियों की पुस्तक में 2. ஒன்று கொரிந்தியர் 3 पहला कुरिन्थियों 3 में 11, 12, 13. 11, 12, 13. पहला कुरिन्थियों 3 अध्याय में क्योंकि उस नींव को छोड़ जो पड़ी है और वह यीशु मसीह है, कोई दूसरी नींव नहीं डाल सकता. यदि कोई इस नींव पर सोना या चांदी या बहुमूल्य पत्थर या कांटा या घास या फूस का राग रखे तो हर एक का काम प्रकट हो जाएगा, क्योंकि वे दिन उसे बताया, इसीलिए कि आग से साथ प्रकट होगा. அல்லேலூயா. हालेलुया. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் इधर पहला कुरिन्थियों 3 अध्याय में 11 அதிகாரத்தில் 14 அதிகாரம் வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11 से लेकर 13 वचन तक उधर क्या बताया गया है. வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். वचनों को तुम ध्यान से सुनिए. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் जो नींव डाला गया यीशु मसीह के सिवा வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. और कोई भी नींव डालने के लिए किसी से भी नहीं होगा. அல்லேலூயா. हालेलुया. மூலைகள் இயேசு அஸ்திபாரங்கள் அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள் இதுதான் அஸ்திபாரம். जो कोने का पत्थर यीशु मसीह है और नींव प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश ही இந்த नींव है. அஸ்திபாரத்துக்கு மேல வேற ஒரு அஸ்திபாரம் ஒருவனாலும் போடக்கூடாது. इस नींव के अलावा और कोई भी नींव कोई भी नहीं डाल सकता. இல்ல மரியாதை வச்சு கட்டுவோமே, नहीं थोड़ा मरियम को रखकर हम बांधेंगे. யோசேப்பை வச்சு கட்டுவோமே, हम थोड़ा सा यूसुफ को रखकर बांधेंगे. மரியாள் மூலம் போலாமே பரலோகத்துக்கு. हम मरियम के द्वारा भी स्वर्ग राज्य जा सकते हैं. யோசேப்பை இப்ப வச்சு கட்டுவோமே, हम यूसुफ को रखकर बांधेंगे. பரிசுத்தவான்களை அவர்களே அஸ்திபாரங்களை வச்சு கட்டுவோமே. और कुछ जो पवित्र लोगों को रखकर हम नींव बनाएंगे. இப்படி என்ன சொன்னால் அந்த கட்டடம் கட்டி எழும்ப முடியாது. ऐसे यदि हम कहेंगे तो वो इमारत की बांधकाम नहीं होगी. அஸ்திபாரம் மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. उस इमारत की जो कोने का पत्थर यीशु मसीह होगा. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம்
போட ஒருவனாலும் கூடாது. प्रेरितों और भविष्यद्वक्ताओं के उपदेश के सिवा और कोई उपदेश नींव नहीं हो सकती। அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொண்டு வரானால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहते हैं कि इसके अलावा कुछ भी उपदेश को यदि ले आते हैं तो वे श्रापित है करके वचन कहती है। வானத்திலிருந்து வருகிற தூதனே ஆனாலும் அவன் சபிக்கப்பட்டவன். यदि आकाश से उतर कर आने वाला स्वर्गदूत भी हो वो श्रापित है। வேறொருவனாலும் வேற ஒரு அஸ்திபாரம் போட முடியாது. और कोई भी उसके इसके अलावा नींव नहीं डाल सकते हैं। ஒருவேளை அவங்க போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. हो सकता है कि वे दूसरा कुछ नींव रखकर उसे बांध सकते हैं, ஆனா அது சபை அல்ல. लेकिन वो कलीसिया नहीं कहा அது सकता है। கிறிஸ்துவின் சபை அல்ல. वो मसीह का कलीसिया नहीं है। அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். इस सत्य को हम समझ ले। அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या बताया गया है? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் एक उस नींव के ऊपर என்னெல்லாம் வச்சு கட்டுறான்? क्या क्या रखकर बनाता है। எல்லா இடத்துலயும் இயேசு இயேசுன்னு தான் சொல்றாங்க. हर जगह पे यीशु यीशु करके तो बोलते हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு பரலோகம் பரலோகம் இயேசு இயேசு என்றுதான் சொல்லுகிறார்கள். स्वर्ग स्वर्ग यीशु करके ही बोलते हैं, வேற ஒரு பேரை சொல்லல. और कुछ नाम नहीं बता रहे हैं, ஆனா அதுக்கு மேல என்ன வச்சு கட்டுறாங்க? लेकिन उसके ऊपर क्या रखकर बताते हैं। என்ன சொல்லுகிறது? क्या बताया गया है? ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் एक उस नींव के ऊपर பொன் सोना வெள்ளி चांदी விலையேறப்பட்ட கல் बहुमूल्य पत्थर மரம் लकड़ा புல் घास வைக்கோல் घास ஆகிய இவைகளை கட்டினாள். इस प्रकार की वस्तु से यदि बनाएगा तो நிறைய பேர் சபை கட்டுறாங்க. अनेक लोग कलीसिया बनाते हैं। என்னெல்லாம் கட்டுறாங்க? कैसे बनाते हैं? அதை சொல்றதுக்கு தான் இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். उसके बारे में हमें परमेश्वर सिखाने के लिए ही परमेश्वर ये वचन को हमें बता रहे हैं। கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். कोरिन्थु कलीसिया के लिए प्रेरित पौलुस लिखता है। அஸ்திபாரம் கிறிஸ்துன்னு தான் சொல்றாங்க. नींव मसीह करके ही बोल रहे हैं। கிறிஸ்துவ சபை, हाँ मसीह कलीसिया, இயேசு, यीशु, யெகோவா அது எல்லாம் சொல்றாங்க. यहोवा, ऐसे अनेक नाम बोलते रहेंगे, ஆனா அதுக்கு மேல எதை வைத்து கட்டுகிறார்? लेकिन वो किसके ऊपर रखकर बना रहे हैं? பொன் வெள்ளி सोना चांदी விலையேறப்பட்ட கல் बहुमूल्य पत्थर மரம் புல் लकड़ा घास வைக்கோல் इस प्रकार की और कई प्रकार की ஆகிய இவைகளை கட்டினால் इसको रखकर यदि बनाएंगे तो அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். वो सब के बांध काम प्रकट होगी। நாளானது அதை விளங்க பண்ணும். दिन उनके दिनों में प्रकट करेगा। அது எப்படி வரும்? वो कैसे होगी? அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். आग से प्रकट होगी। அல்லேலூயா. हालेलुया। அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். आग से प्रकट होगी என்று வேதம் சொல்லுகிறது. इस प्रकार वचन कहती है। அக்கினி என்பது எதை குறிக்கிறது? आग किसको दर्शाती है? சோதனையை குறிக்கிறதுப்பா. परीक्षाओं को दर्शाती है। சோதனை வந்தா यदि परीक्षा आएगी तो மரம் புல்லெல்லாம் என்ன செய்யும்? लकड़ा घास सब क्या करेगी? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புல்லு வைக்கோல் மரம் थोड़ा सोच कर देखिए, लकड़ा घास எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரு. ये सब जलकर भस्म हो जाएगा, ஒண்ணுக்குமே உதவாது. कुछ काम का लायक नहीं रहेगा। இந்த மரத்தையும் புல்லையும் வைக்கோல வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய சபைகள். ये लकड़ा घास को रखकर अनेक लोग कलीसिया बनाते हैं। புரிகிறதா என்னுடைய அர்த்தம்? इसका अर्थ हमें समझ में आ रहा है कि नहीं? சின்ன சோதனை வச்சா ஒரே ஓட்டம். छोटी सी परीक्षा आने पर तुरंत भाग जाएंगे। ஒருத்தன் இடிச்சானா உடனே வந்துரும் சண்டை. एक ऐसे थोड़े से धक्का दे देंगे तो झगड़ा आ जाएगा। இதெல்லாம் புல்லு கம்பு மரம் ये सब लकड़ा घास है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், एक बड़ा धनवान, அவனுக்கு ஆசை தான் उसके अंदर आशा था, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். स्वर्ग राज्य मुझे जाना है। ஆண்டவர்கிட்டே வந்து கேக்குறான், परमेश्वर से आकर उसने सवाल நித்திய किया, ஜீவனை சொந்தத்துக்குள்ள நான் என்ன செய்யப்பா? प्रभु अनंत जीवन में पाने के लिए मैं क्या करूं? ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து கற்பனைகளை கைக்கொள்ளு. प्रभु उससे कहा कि तू परमेश्वर की आज्ञाओं को पालन कर। அவன் சொல்றான், நான் சிறு வயதிலே இருந்தே நான் வந்து கை கொண்டு வந்துக்கிறேன். ले वो परमेश्वर से उत्तर दिया कि प्रभु मैं तो बालकपन से ये मैं पालन करते करते आ रहा हूँ। உங்களால் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? हम में से कोई ऐसा बोल सकते हैं? ஆனா அவன் சொல்றான், சிறு வயதிலே இருந்தே நான் கற்பனை लेकिन वो परमेश्वर से कह रहा है कि छोटे बालकपन से मैं उसके पालन करते आया हूँ। ஆனா அவனுக்குள்ள ஒரு குறை இருக்குது, இந்த ஆண்டவருக்கு தெரியும். लेकिन उसके अंदर एक कमी है करके परमेश्वर जानते थे। மனிதனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य केवल चेहरा को देखता है, தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். लेकिन परमेश्वर हमारे हृदय की गहराइयों को देखते हैं। அவனுக்குள்ள பண ஆசை இருக்கிறது தேவனுக்கு தெரியும். उसके अंदर पैसे की अभिलाषा है करके परमेश्वर जानते थे। ஆனா அவன் தன்னை நீதிமானாக காட்டுகிற
காமிக்கிறதுக்காக மறுபடியும் கேட்கிறான். फिर भी वो अपने आप को धर्मी परमेश्वर के सामने दिखाने के लिए वो परमेश्वर से सवाल किया, என்ன குறை, அப்படி என்ன குறை? ऐसा क्या कमी है प्रभु? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், तभी परमेश्वर उससे कहा, உன்னுடைய ஆசையை வித்து ஏழைகளுக்கு கொடு, तू तेरे संपत्ति को बेचकर गरीबों को बांट दे, அதுக்கு பின்பதாக என்னை பின்பற்றி வா, उसके बाद तू मेरे पीछे हो ले, அப்பொழுது நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய், तब तू अनंत जीवन को स्वतंत्र करेगा, பூரண புருஷனாய் மாறுவாய் என்று சொன்னார். परमेश्वर उसे कहा कि तू पूर्ण पुरुष बन जाएगा, பரலோகம் கிடைச்சாலும் சரி கிடைக்கா போனாலும் சரி, मुझे स्वर्ग मिले या ना मिले, எனக்கு பணம் சொத்து அதுதான் பெருசு. मुझे पैसा संपत्ति ही मुख्य है. அவனுக்கு துக்கம் வந்துட்டு उसके अंदर दुख आ गया, துக்கத்தோடு போயிட்டான். वो दुख के साथ लौट गया, ஆண்டவர்கிட்ட தான் வந்தான், परमेश्वर के पास ही आया था, ஒரு வார்த்தையிலே ஓடி போயிட்டான், एक शब्द में वो लौट गया, ஒரு சோதனையிலே போயிட்டான். एक परीक्षा में वो लौट गया. அல்லேலூயா. हालेलुया. நம்ம பணத்துக்காக ஆண்டவரை விட்டுறோமா? क्या हम पैसे के लिए परमेश्वर को छोड़ दे रहे हैं? வேலைக்காக ஆண்டவரை விட்டுறோமா? हमारे काम के लिए परमेश्वर को छोड़ दे रहे? அப்படி என்றால் நம்ம என்ன, ऐसा है तो மரமா புல்லா? हम लकड़ा है या घास है? சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் हम இருக்கிறது. इसे सोच कर क्रिया करना अवश्य है. சோதனைகள் பிசாசினால் கொண்டு வரும், परीक्षा शैतान हमारे जीवन में ले आएगा, தேவனே நம்மை சோதிப்பார். परमेश्वर स्वयं हमारी परीक्षा करेंगे. சோதனை ஜெயிக்கிறவன் பாக்கியவான், परीक्षाओं में जो जीतता है वो धन्य है, சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். जो परीक्षा में जीतता है वो धन्य है. அந்த வசனத்தை வாசியுங்கள். उस वचन को पढ़ेंगे, யாக்கோபு எழுதின याकूब की पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अध्याय में 13ஆம் வசனம், पहला अध्याय में 13 12-13. ம் 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 அல்லேலூயா. हालेलुया. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், जो परीक्षा में खड़े रहता है वो धन्य है. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு जब वो करा निकलता है, கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு परमेश्वर के ऊपर जो प्रेम रखते हैं, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். परमेश्वर जो वादा किया हुआ मुकुट, जीवन का मुकुट को पाएगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சின்ன சோதனை தான் கொடுத்தாரு. परमेश्वर एक छोटी सी परीक्षा उसे दिए, இந்த பணத்தையும் சொத்தையும் விட்டுரு, तू तेरे संपत्ति को बेच डाल, நீ எனக்கு பின்னால வா. तू मेरे पीछे हो ले. இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம்ப்பா. नहीं प्रभु, वो सब नहीं होगा. பரலோகம் இல்லட்டா என்ன, स्वर्ग नहीं है तो क्या हुआ? பணம் இருக்குல்ல, फिर मेरे लिए पैसा है, வேலை இருக்குல்ல, काम है, உத்தியோகம் இருக்குல்ல, मेरे लिए नौकरी है, அது போதும், वो काफी है. இந்த உலகத்துல வாழ்வேன். मैं इस संसार में जी लूंगा. இதுதான் மரமும் புல்லும் வைக்கோலும். इसे ही कहते हैं कि घास लकड़ा. பரலோகம் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, போயிட்டேன். स्वर्ग नहीं मिला तो भी चलेगा बोलकर लौट गया. அல்லேலூயா. हालेलुया. சின்ன சோதனையை சகிக்க முடியலையே, छोटी सी परीक्षा में वो खड़ा नहीं रह पाया, அதுல நிலை நிற்க முடியவில்லை. उसमें वो खड़ा नहीं रह पाया. சின்ன காற்று வந்தாலே பறந்து போயிரும். छोटी सी हवा लगने से वो उड़ जाएंगे. சபைக்கு தான் வருவாங்க, कलीसिया में आएंगे, கிறிஸ்தவர்கள் தான், ईसाई रहेंगे, விசுவாசி என்று பெயர்கள் இருக்கும், उनके लिए विश्वासी करके नाम भी होगा, ஆனா அவர்கள் புல்லா இருப்பார்கள், மரமா இருப்பார்கள். लेकिन वे घास लकड़े हो सकते हैं. நாம எப்படி இருக்கணும், हम कैसे हैं? விலையேறப்பட்ட கல்லா இருக்கு. हम बहुमूल्य पत्थर बनना है. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட கல். परमेश्वर यीशु मसीह बहुमूल्य पत्थर है. நாமும் அவர் போல மாற வேண்டுமானால் हम भी यदि उसके समान बदलना है तो நாமும் விலையேறப்பட்ட கல்லா இருக்கு. हम भी बहुमूल्य पत्थर होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எப்ப யூதாச பாக்குறோம், यूदास को देखते हैं, இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தான். यीशु के साथ ही था. அவன் புல்லு கிடையாது, वो घास नहीं था, வைக்கோல் கிடையாது, वो कोई पौधे नहीं था, அவன் மரமா இருந்தான். वो एक लकड़ा था. ஆகையினால கொஞ்ச நாள் இருந்தான். इसलिए वो थोड़े दिन तक परमेश्वर के साथ था. 3.5 வருஷம் இருந்தான். 3.5 साल तक परमेश्वर के साथ था. ஆனா கடைசியில ஆண்டவர் விட்டு பின்வாங்கினார். लेकिन आखिर में वो परमेश्वर से पीछे हट गया. அல்லேலூயா. हालेलुया. மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் வெளியேறப்பட்ட கற்களாய் இருந்தார்கள். हाँ, बाकी जो प्रेरित थे वे बहुमूल्य पत्थर थे.
அல்லேலூயா. हालेलुया வெளியேற பெற்ற கற்களாய் நாம இருக்க வேண்டும். हम बहुमूल्य पत्थर होना चाहिए யூதாச போல இருக்க கூடாது. हम यूदास के समान नहीं होना चाहिए யூதாஸ் பைசாக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். यूदास के पैसे के लिए परमेश्वर को पकड़वाया அல்லேலூயா. हालेलुया ஆயினால மரம் அங்க ஒதுக்கப்பட்டது. इसीलिए लकड़ा भी उधर हट गया அவனுடைய கையில வந்து பணப்பை இருந்தது. उसके हाथ में पैसे की पूंजी होती थी ஆகையினால பண ஆசை வந்துட்டது. इसलिए उसको पैसे की आशा आ गई थी எல்லா அதிகாரம் நம்முடைய கையில இருந்தா यदि सारी अधिकार हमारे हाथों में होंगे तो என்னெல்லாம் செய்யறாங்கப்பா. क्या क्या करते हैं அல்லேலூயா. हालेलुया இதெல்லாம் மரம் புல்லு வைக்கோல். ये सब लकड़ा ये सब घास है ஆனா தேவன் அதை விரும்பல. ये परमेश्वर नहीं चाहते हैं நீங்கள் எல்லாம் வெளியேற பெற்ற கல்களாய் மாற வேண்டும். हम सब बहुमूल्य पत्थर बनना है करके परमेश्वर चाहता है வெள்ளாடா இருக்கிறவர்கள் செம்மறியாட்டு கூட்டங்களாய் மாற जो வேண்டும். बकरे के झुंड है वे भेड़ बनना है करके परमेश्वर चाहता है அல்லேலூயா. हालेलुया அப்பா எல்லாரும் சபை கட்டுறாங்க. सब कलीसिया के निर्माण करते हैं புல்லையும் மரத்தையும் வைக்கோலையும் வைத்து கட்டுகிறார்கள். वे घास लकड़ियों को रखकर अपनी कलीसिया को बनाते हैं நம்ம அப்படி கட்ட வேண்டாம். लेकिन हम ऐसा नहीं बनाना है வெளியேற பெற்ற கற்களை வைத்து நாம் கட்டுவோம். बहुमूल्य पत्थरों को रखकर हम कलीसिया की निर्माण करेंगे அல்லேலூயா. हालेलुया நாம் கிருபாசன சபையில் இருக்கிறோம் என்றால் ஒரு வெளியேற பெற்ற சபை. हम புரிந்து கொள்ளுங்கள். कृपासनम कलीसिया में यदि हम है तो वो एक बहुमूल्य कलीसिया है சத்தியம் என்றால் சத்தியம் சத்தியமாகவே போதிக்கப்படும். सत्य मतलब सत्य के रूप में ही प्रचार किया जाएगा சத்தியத்துக்கு மேல கீழே போகாது. सत्य के ऊपर नीचे नहीं जाएंगे சத்தியத்தின்படி கட்டுகிற சபைதான் सत्य के अनुसार निर्माण किए जाने वाले कलीसिया தேவன் பிரியப்படுகிற சபையா இருக்கிறது. परमेश्वर प्रिय रखने वाला कलीसिया அல்லேலூயா. हालेलुया ஆகையினால வைக்கோல் மாதிரி மரத்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். इसलिए हम घास लकड़ों के समान हम नहीं रहना है வெளியேற பெற்ற கற்களாய் நாம் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है அல்லேலூயா. हालेलुया ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறார். एक पापी को परमेश्वर धर्मी बनाता है நீதிமானை பரிசுத்தவனாய் மாற்றுகிறார். और धर्मी को परमेश्वर पवित्र व्यक्ति बनाता है ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம். क्योंकि हमारा परमेश्वर यीशु मसीह पवित्र परमेश्वर है எல்லளவேலும் அவரிடத்திலே பாவம் இல்லை. बिल्कुल उसमें पाप नहीं है ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ऐसा ज्योति में विराजमान रहने वाला परमेश्वर जिसमें कोई भी प्रवेश नहीं कर அவர் சொன்னார், सकता நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். यीशु कहता है कि मैं इस जगत का ज्योति हूँ அவரை குறித்து யோவான் சொல்லுகிறார், उसके बारे में यूहन्ना सुसमाचार कहता है உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் या संसार में आया हुआ कोई भी मनुष्य को பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. प्रकाशित करने वाला सच्चा ज्योति वही है அவர்தான் நம்மை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். वही हमें देखकर कहता है कि तुम इस जगत के ज्योति हो அல்லேலூயா. हालेलुया இருள் என்பது பாவம். अंधकार मतलब पाप है இருள் என்பது பிசாசே. अंधकार पास शैतान को दर्शाती है பிசாசுனுடைய கிரியைகள், शैतान की क्रिया சாபம், श्राप நரகம், नरक இதெல்லாம் இருள் நிறைந்தது. ये सब अंधकार है இயேசுவோ लेकिन यीशु அவர் ஒளியாய் இருக்கிறார். वो ज्योति है அவர் பரலோகத்தை தருகிற वो- நித்திய ஜீவனை தருகிறேன் वो- தருவேன் என்று வாக்குத்தத்தம் वो हमें பண்ணியிருக்கிறார். वादा किया है कि मैं तुझे अनंत जीवन दूंगा இருளாய் இருக்கிறவர்களை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். अंधेरे में रहने वालों को परमेश्वर उजाला में ले आते हैं வெள்ளாட்டு கூட்டங்களாய் இருக்கிறவர்களை செம்மறியாட்டு கூட்டாய் जो மாற்றுகிறார். बकरे के झुंड होते हैं उन्हें परमेश्वर भेड़ की झुंड बनाता है மாம்சத்துக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார். जो शारीरिक होते हैं उन्हें परमेश्वर आत्मिक बनाते हैं அல்லேலூயா. हालेलुया ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்து जब एक व्यक्ति मसीह के अंदर होगा மாம்சத்தின்படி நடவாமல் वो शरीर के अनुसार नहीं चलते हुए ஆவியின்படி நடக்கிறவனுக்கு आत्मा के अनुसार जो चलेगा ஆக்கினை தீர்ப்பு இல்லை. उसे आज्ञा की दंड नहीं होगी அல்லேலூயா. हालेलुया நாம் சபைக்கு வருகிறது நல்லதே. हम कलीसिया में आना अच्छी बात है தேவனுடைய வார்த்தையை கேட்பது நல்லது. परमेश्वर के वचनों को सुनना भी अच्छी बात है ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? लेकिन हमारा जीवन कैसी है ஒரு சின்ன காரியத்திலே விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. एक छोटी सी कार्य के लिए परमेश्वर को छोड़ देते हैं क्या புரிந்து கொள்ளுங்கள், நான் புல்லா இருக்கிறேன். हाँ तब तुम समझ लीजिए कि मैं एक घास हूँ இந்த புல்லை வச்சு நம்ம கட்ட வேண்டாம். इस घास होते हुए हम परमेश्वर की कलीसिया की निर्माण नहीं करें மைக்கோலை வச்சு கட்ட வேண்டாம். हम घासों को रखकर परमेश्वर की कलीसिया की निर्माण नहीं करना चाहिए அல்லேலூயா. हालेलुया இப்ப எங்க ஊர்ல ஒரு பெரிய வைக்கோல் हमारे गांव में एक बहुत ऐसी एक बड़ी जो घासों को इकट्ठा करने की जगह है होती है चावल की झाड़ है। जो
चावल की जो घास जो आती है उसको इकट्ठा करने का जगह, எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. सब ऐसे जो सूखी जो घासों को इकट्ठा करके रखे हैं। எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்ல நாங்க படிச்சிட்டு வந்தோம். मेरे एक दोस्त, हम மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வர்றோம். दोपहर के समय में हम खाने के लिए मैं और मेरे दोस्त मिलकर घर आ रहे थे। சும்மா போயிட்டு வரும்போது ஒரு தீக்குச்சி இருந்தது. சும்மா ரோட்ல கிடந்துச்சு. ऐसे ही सड़क में एक छोटी सी माचिस की लकड़ी थी, அவன் பேரு சங்கரன். उसका नाम है शंकरन। அதை எடுத்து ஒரு ஓட்டாங்கண்ணி எடுத்து उसे निकाल कर एक ऐसे घिसने वाली चीज ஒரு को வெட்டி निकाल வெட்டி பக்கத்துல வைக்கப்படத்துல வச்சிட்டு போயிட்டான். एक ऐसा घिस कर ऐसे वो बाजू में जो घास में लगाकर चला गया। இது வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் சொல்லல. अभी तक मैं उधर हम किसी को भी नहीं बताया। வீட்டுல போயிட்டு உட்கார்ந்தாச்சு. हम घर में जाकर बैठे, ஊரெல்லாம் வந்து ஒரே சத்தம் தீ 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 தீ. लेकिन पूरे गांव में चिल्लाने लगे कि आग आग आग। ஒரு நிமிஷத்துல எல்லாம் பஸ்மமாயிட்டு. एक मिनट में पूरा भस्म हो गया। காலி பண்ணது என்னது ஒரு தீக்குச்சி. कि क्या इसको पूरा मिटा दिया एक छोटी सी कांडी। அல்லேலூயா. हालेलुया। இது என்ன விளக்குறது? ये हमें किसको दर्शाती है? ஒரு தீக்குச்சி போகுது வைக்கோலை எரிச்சு நாசமாக்குறது. एक माचिस की कांडी काफी है पूरी घास को जला डालने के लिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அப்படி இருக்க கூடாது. हम ऐसे नहीं होना எத்தனை चाहिए। சோதனைகள் வந்தாலும் कितना भी परीक्षाएं आए அதில் தாங்கி நிற்க வேண்டும். उसमें हम स्थिर खड़े रहना है। எத்தனை பாவங்கள் வந்தாலும் कितना भी पाप हमें फेर कर आए, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு हमें घेर कर खड़े रहने वाले पापों को हम टुकरा कर விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய विश्वास को शुरू और समाप्त करने वाला ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடிக்கொண்டு वहाँ उस परमेश्वर को यीशु मसीह को देखकर धीरज के साथ हम दौड़े। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல பாவம் இருக்கு. इस संसार में पाप होंगे। சின்ன பாவம் நம்மை விழப்பல் தள்ளுமானால் एक छोटी सी पाप में यदि पाप हमें गिरा देती है तो அவங்க எது அதுக்கு புல்லா இருக்கிறார். तो हम समझ ले कि हम क्या है, घास है। வைக்கோலா இருக்கிறார்கள். अभी भी वे घास है। கொஞ்ச நாள் வருவாங்க போவாங்க. थोड़े दिन आएंगे चले जाएंगे। அப்புறம் ஆள் எங்கப்பா? उसके बाद यदि सवाल करे कि किधर है, அரே வெளிநாட்டு போயிருக்காரு. वे बाहर देश गए हैं, அந்த ஊர் போயிருக்காரு, இங்க போயிருக்காரு. वे उधर गए हैं इधर गए हैं। இது கொஞ்ச நாள் இருந்து போகிறது. ये थोड़े दिन रहकर चले जाते हैं। இப்படிதான் யூதாஸ் போனா. ऐसा ही यूदास चला गया நம்ம था। யூதாஸ் போல இருக்க வேண்டாம். हम यूदास के समान नहीं होना चाहिए। யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். यूदास परमेश्वर को पकड़वाया है। காட்டி கொடுக்கிறது என்னது? पकड़वाया मतलब क्या है? நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம். हमारे द्वारा परमेश्वर के नाम को हम दूषित करते हुए हम परमेश्वर को पकड़वाते हैं। அல்லேலூயா. हालेलुया। யூதாஸ் போல நம்ம இருக்க வேண்டாம். यूदास के समान हम नहीं होना चाहिए। நாம வெள்ளியை போல இருக்க வேண்டும். हम चांदी के समान होना चाहिए। பொன்ன போல இருக்கிறார்கள். सोना के समान होना चाहिए। மூன்று விதமான காரியத்தை சொல்லுகிறது. 3 प्रकार के बारे में उधर बताया गया है। மரம், வைக்கோல், புல். घास, जो चावल की जो घास सूखी घास होती है, இதெல்லாம் और लकड़ा, அக்கினியில எரிஞ்சு நாசமா போகும். ये सब आग लग जाता है तो वो जलकर भस्म हो जाती है। சின்ன பாவம் இருந்தாலும் பாவத்தை செய்யுது. छोटा पाप है तो भी उस पाप को करके தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். परमेश्वर से दूर चले जाते हैं। இதெல்லாம் வைக்கோல், புல்லு, மரம். ये सब घास है, लकड़े है, चावल की घास होती है। வைக்கோல போல இருக்க கூடாது. हम चावल की सूखी घास के समान भी नहीं होनी चाहिए। புல்ல போல இருக்க கூடாது. हम घास के समान भी नहीं होना चाहिए। மரத்தை போல இருக்க கூடாது. और लकड़े के समान भी नहीं होनी चाहिए। இந்த மூணை விட்டுட்டு ये 3 को छोड़कर மற்றது என்னது? बाकी क्या है? வெளியேறப்பட்ட கல், बहुमूल्य पत्थर, வெள்ளி, चांदी, 3 காரியங்கள் இருக்கிறது. और सोना। அல்லேலூயா. 3 कार्य है। அக்கினி வருகிறது, சோதனை வருகிறது. जब आग आती है परीक्षा के लिए, இந்த வெள்ளியும் பொண்ணு என்ன செய்யுது? ये सोना चांदी को क्या करती है? என்ன செய்யும் சொல்லுங்க நீங்க? क्या करेगी आप बताइए? ஒருகி போகும். वे पिघल जाएंगे ஆனா அழியாதது. लेकिन नाश नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। அது அழியாதது. वे नाश नहीं होंगे। உருகி உருகி அதனுடைய சைஸ் வந்து மாறும். वे पिघल पिघल कर उसका जो रूप अलग हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। எப்பா என்னப்பா கஷ்டம். कितना कष्ट है।
அவங்களுடைய சைஸ் எல்லாம் மாறிடும். उनका रूप अलग हो जाएगी, கஷ்டத்தை சகிப்பாங்க. वे कष्ट को सह लेंगे, ஆனா கஷ்டப்படுவாங்க, கஷ்டத்தை சகிப்பாங்க. वे कष्ट सहते रहेंगे, कष्ट को अपनाते रहेंगे. கொஞ்சம் அவங்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். थोड़ा सा उनका विश्वास हिलने लगेंगे, அவங்களுடைய ரூபங்கள் மாறும். उनके रूप बदल जाएंगे, ஆனா அவங்க அழிந்து போக மாட்டாங்க. लेकिन वे नाश पूरी तरह से नाश नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. இது வெள்ளி பொண்ணு. ये चांदी और सोना, நெருப்பு வரும், கஷ்டப்படுவாங்க. जब आग लगती है तो कष्ट उठाते हैं. ஒருவேளை அவங்களுடைய சாட்சிகள் மாறலாம், उनके गवाही में थोड़ा बदलावट हो सकती है, அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம், उनके परिस्थितियां बदल सकती है, ஆனா அவர்கள் அழிய மாட்டார்கள். लेकिन वे नाश नहीं होंगे. அல்லேலூயா. हालेलुया. நாம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? ஆனா விலையேறப்பட்ட கல் அப்படி இல்லப்பா. लेकिन बहुमूल्य पत्थर ऐसा नहीं. என்ன வந்தாலும் சரி, कुछ भी आए, என்ன வந்தாலும் சரி, कुछ भी आए, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, ये पूरी संसार यदि हमारे खिलाफ में आ जाए, இந்த பில்டிங்கே எதிர்த்து வந்தாலும் சரி, यदि ये पूरी बिल्डिंग हमारे खिलाफ में आ जाए, எங்களை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. हमें कोई भी कुछ नहीं कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. எதிர்த்து வந்தவங்க எல்லாம் விழுந்து போவார்கள். जो हमारे खिलाफ में सब आते हैं वे गिर जाएंगे, நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். लेकिन हम सीधे खड़े रहेंगे, ஏனென்றால் நாங்கள் கன்மலையின் மீது நிற்கிறோம். क्योंकि हम चट्टान के ऊपर खड़े हैं. எங்களுடைய கால்களை தேவன் உறுதிப்படுத்தி हमारे पैरों को परमेश्वर स्थिर किया है. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். यूसुफ के बारे में हम देखते हैं. யோசேப்பை தேடி பாவம் வந்தது. यूसुफ को ढूंढ कर पाप आया. பாவம் செய்தானா? क्या वो पाप किया? பாவத்தை விட்டுட்டு ஓடிட்டான். वो पाप को छोड़कर भाग गया. அல்லேலூயா. हालेलुया. பாவம் தேடி வந்தாலும் பாவம் செய்யாத இருக்கிறவன் தான் விலையேறப்பட்ட கல். पाप ढूंढ कर आने पर भी जो पाप नहीं करता है वो ही बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. हालेलुया. பாவத்தை தேடி செய்கிறவன் யாரு? लेकिन पाप को ढूंढ कर जाकर पाप करने वाले कौन हैं? தேடி தண்ணி அடிக்க போறேன், वो ढूंढ कर जाते हैं. தேடி போயிட்டு தம்பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். वे ढूंढ कर जाकर तंबाकू डालते हैं. வேணும் 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 வேணும், मुझे चाहिए, मुझे चाहिए. பாவமும் வேணும், पाप भी चाहिए பரலோகம் வேணும். और स्वर्ग भी चाहिए. ஒரு நாள் முடியாது முடியாது முடியாது. वो कभी भी नहीं होगा, कभी भी नहीं होगा. நம்ம புல்ல போல இருக்க கூடாது, हम घास के समान नहीं होना चाहिए. வைக்கோல போல இருக்க கூடாது, हम सूखी चावल की घासों के समान नहीं होनी மரத்தை चाहिए போல இருக்க கூடாது, और लकड़ों के समान भी नहीं होना चाहिए. விலையேறப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है. வேதம் சொல்லுகிறதுக்கு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शास्त्र कहती है कि शैतान के खिलाफ करो, அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். तब ही वो हमें छोड़कर दूर भागेगा. அல்லேலூயா. हालेलुया. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். शैतान के लिए खिलाफ कर कर खड़े रहने के लिए परमेश्वर कहा है. ஆனா பாலியத்திற்கு உரிய இச்சைக்கு விலகி ஓட சொல்லுகிறார். लेकिन जो व्यभिचार की जो पाप अभिलाषा होती है उसको छोड़कर दूर भागो करके परमेश्वर कहा இந்த है. காரியங்களை கொண்டு வருது பிசாசு தான் கொண்டு வருகிறார். ये व्यभिचार की पापों को लेकर शैतान आता है, அதுக்கு விலகி ஓட சொல்லுகிறார். उसे छोड़कर दूर भागने के लिए वचन कहती है. அப்படிதான் யோசேப்பு ஓடினான். ऐसा ही यूसुफ भी उसे छोड़कर दूर भाग गया, ஏனென்றால் அவன் விலையேறப்பட்ட கல். क्योंकि वो बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. हालेलुया. பாவம் தேடி வந்து அவன் பாவம் செய்யல, ஓடினான். पाप उसे ढूंढ कर आने पर भी वो पाप में शामिल नहीं हुआ, वो उसे छोड़कर भाग गया. அவன் விலையேறப்பட்ட கல். वो बहुमूल्य पत्थर है. கர்த்தருடைய சாட்சியாக சொல்லுகிறேன், परमेश्वर के सामने गवाही के रूप में बोल रहा हूँ. தேவன் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்திருக்கிறார் இதுவரைக்கும், இன்னும் இனிமே காப்பார். अभी तक परमेश्वर मुझे पवित्र रक्षा किए हैं और भी करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அதனால விலையேறப்பட்ட கல்லாய் தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर एक बहुमूल्य पत्थर के रूप में कलीसिया में परमेश्वर खड़ा किए हैं. கர்த்தரே சாட்சி, उसके लिए गवाही परमेश्वर ही है. அல்லேலூயா. हालेलुया. இதுபோல நீங்கள் இருக்க வேண்டும், விலையேறப்பட்ட கற்களாய் இருக்க வேண்டும். इसी प्रकार हम भी एक बहुमूल्य पत्थर बनकर रहना है. பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். पाप को छोड़कर दूर टुकरा कर हम भागना தேவனால் है. பிறந்த எவனும் பாவம் செய்யா. परमेश्वर के द्वारा जो भी जन्म पाया है वो नहीं पाप करेगा. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல மாற வேண்டும். परमेश्वर के बच्चे परमेश्वर के समान बदलना है. அவர் விலையேறப்பட்ட கல், परमेश्वर बहुमूल्य पत्थर है. நாம விலையேறப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். हम भी बहुमूल्य पत्थर बनना है. மரமா இருந்தாலும் சரி, यदि लकड़ा है तो
புல்லா இருந்தாலும் சரி வைக்கோலா यदि இருந்தாலும் घास या चावल की सूखी घास होने दो। சாத்தான் கொண்டு வருவான் அக்கினியே. शैतान जब आग परीक्षा ले आएगा, காலமோ கடைசி காலம், हम आखिरी दिनों में जी रहे हैं। இருள் நிறைந்த உலகம், अंधकार से भरा हुआ संसार है। பிசாசு சோதனைகளை கொண்டு வருகிற காலமா இருக்கிறது. शैतान परीक्षाओं को ले आने का समय है ये। அந்த காலங்களை தேவனே அனுமதித்திருக்கிறார். ये ऐसे समयों को परमेश्वर इजाजत दिया है। அந்தி கிறிஸ்து காலம் வருகிறது. झूठा मसीह का समय आने वाला है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார் சீக்கிரமாய். परमेश्वर यीशु मसीह जल्दी से जल्दी आने के लिए तैयार है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள பின்பதாக परमेश्वर यीशु मसीह अपने कलीसिया को उठा लेने के बाद அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவான். तब झूठा मसीह अपने आप को प्रकट करेगा। அவனை எதிர்த்து நிக்க தைரியம் உண்டா உங்களுக்கு? क्या उसके खिलाफ में खड़े रहने के लिए हमारे अंदर हिम्मत है? இப்பமே தைரியம் இல்லையே. अभी हमारे अंदर हिम्मत नहीं है। இப்பமே ஆண்டவரை பின்பற்றதுக்கு மனசு இல்லையே. अभी हम परमेश्वर के पीछे करने के लिए हमारे अंदर मन नहीं है। இப்பமே ஆராதனைக்கு சமயத்துக்கு வரதுக்கு மனசு இல்லையே. अभी ही आराधना में उचित समय में आने के लिए मन हमारे अंदर नहीं है। அந்த காலத்துல என்ன செய்வீர்கள்? तो झूठा मसीह के समय में हम क्या करेंगे? எப்ப 666 முத்திரையை தரி அப்படினா தான் நீ சாப்பிட முடியும். वो जबरदस्ती करेंगे कि 666 अंक को तुम चपवा लो तब ही तुम खाने के लिए तुम्हें मिलेगी। அப்படினா அப்படி நீ அதை ஏற்றுக்கொள்ளாதான் நீ பாலை வாங்க முடியும், தண்ணி வாங்க முடியும். यदि तुम उसे स्वीकारेंगे तब ही तुम दूध ले सकते, पानी ले सकते, कुछ भी ले सकते हो। கரண்ட் கிடைக்கும், லைட் கிடைக்கும். तुम्हारे लिए करंट मिलेगी, लाइट मिलेगी, ஒண்ணும் கிடைக்காது. नहीं तो कुछ नहीं मिलेगा। ஒண்ணும் கிடைக்காது, என்ன செய்வீங்க? कुछ नहीं मिलेगा तो हम क्या करेंगे? இப்பொழுதே ஆண்டவரை பின்பற்றிக்க முடியலையப்பா. ये ऐसे हालत में ही हम परमेश्वर के पीछे करने हमसे नहीं हो रही அந்த है। காலத்துல என்ன செய்வீங்க? उस समयों में हम क्या करेंगे? சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும். सोच कर देख कर मन फिरना अवश्य है। சின்ன காரியத்திலே விட்டுட்டு போயிருந்தோமே. छोटी कार्य में हम परमेश्वर को छोड़कर दूर चले जाते हैं। இதெல்லாம் வைக்கோல் அனுபவம். வைக்கோல் புல்லு, ये सब घास के अनुभव है, மரமா இருக்கிறோம். लकड़े हैं। அப்படி இருக்க தேவன் விருப்பம் இல்லை. ऐसे हम रहना परमेश्वर नहीं चाहता है। அக்கினியே வந்தாலும் நான் எரிவேன். यदि आग भी आ जाएगा तो भी मैं जल जाऊंगा। பொன்னாய் விளங்குவேன். मैं सोना प्रकट होगा, வெள்ளியாய் விளங்குவேன். मैं चांदी के समान प्रकट होऊंगा। ஆனா அதை விட மேலானது வெளியேறப்பட்ட लेकिन उससे भी बहुमूल्य पत्थर है। அல்லேலூயா. हालेलुया। வெளியேறப்பட்ட கல்லாய் நாம் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है। தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் சரி, यदि माँ हो, यदि पिता हो, அண்ணன் அக்கா தங்கை யாரா இருந்தாலும் சரி, बहन भाई कोई भी होने दो, தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமாய் நம்மை செய்ய தூண்டுவார்களானால் यदि परमेश्वर के वचन के खिलाफ में हमें कुछ भी करने के लिए बोलते हैं, அதற்கு எதிர்த்து தான் நிக்கணும். हम उसके खिलाफ खड़े रहना है। இவர்தான் வெளியேறப்பட்ட கல். वो ही बहुमूल्य पत्थर है। அண்ணன் சொல்லிட்டான், அக்கா சொல்லிட்டா, मेरा भाई बोल दिया, बहन बोल दिया, எங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, ये बोल दिए, वो बोल दिए, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, मेरे दोस्त लोग बोल दिए, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டான், அவன் பின்னால ஓடுறேன், दोस्त बोल दिए करके उनके पीछे हम बोलेंगे। தேவனுடைய சபையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, को छोड़कर दूर जा रहे हैं। உங்களுக்கு பிள்ளை வேண்டுமா? हमारे संतान हमारे लिए अवश्य है। ஆண்டவரிடத்திலே போராடுங்கள். परमेश्वर से युद्ध कीजिए। எனக்கு நன்மை தான் வேண்டும், அவனுக்கு பின்னால ஓடுகிறான். मेरे दोस्त ही चाहिए करके उसके पीछे चलते हैं। இது என்னது? வைக்கோல். ये घास का अनुभव यदि है। எத்தனை ஆண்டுகள் சபையில இருந்தாலும் அது வைக்கோல் தான். कितने सालों तक कलीसिया में होने पर भी घास का अनुभव है। தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்தால், परमेश्वर के वचनों को सुनकर यदि हम अर्पण करेंगे, பொன்னாய் மாறலாம், வெள்ளியாய் மாறலாம், விலையேறப்பட்ட हम கல்லாய் सोना மாறலாம். चांदी बन सकते हैं, இல்லைன்னா மாற முடியாதுப்பா. नहीं तो हम नहीं बदल पाएंगे। வைக்கோலாய் போயிட்டானா यदि घास होकर हम चले जाएंगे तो நஷ்டம் யாருக்கு? नष्ट किसके लिए है? வைக்கோலை இழந்தவர்கள். नष्ट हमारे लिए है। அன்னைக்கு வைக்கோல் படப்ப கொளுத்திட்டான். जो दोस्त ने उस घास को जला डाला, கொளுத்துனவன் சந்தோஷம் போயிட்டான். जो जलाने वाला खुशी से चला गया, ஆனா அதை இழந்தவர்கள் ஐயோ ஐயோ लेकिन उसे போயிட்டே, जो போயிட்டே, खो போயிட்டே. दिए वही हाय हाय करके चिल्लाने लगे। அப்படி நம்ம இருக்க கூடாது. ऐसे हम नहीं रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। சபைக்குள்ளே வெளியேறப்பட்ட கல்களாய் நாம் மாற வேண்டும். कलीसिया के अंदर हम बहुमूल्य पत्थर बनना है। வெள்ளாடா இல்ல, हम बकरे के समान नहीं, செம்மறியாட்டு கூட்டமாய் மாற வேண்டும். हमें भेड़ के झुंड बनना है। நல்ல மீன்களாய் மாற வேண்டும். हम अच्छे मछली बनना है। பரலோக ராஜ்யம் மீன்களை வாருகிற வலைக்கோப்பாய் இருக்கிறது. स्वर्ग राज्य मछलियों को इकट्ठा करने वाले जाल के समान है। நல்ல மீன்களை அங்கே வீசிவிடு
கூடையில சேர்ப்பார்கள். अच्छे मछलियों को वे अपने टोकरी में इकट्ठा करेंगे, கெட்ட மீன்களை அதை எரிக்கிறதுக்கு போட்டு விடுவார்கள். लेकिन जो जरूरत नहीं ऐसे मछलियों को वे फेंक डालेंगे. நல்ல மீன்களாய் நாம் மாற வேண்டும். हम सब अच्छा मछली होना है, அழுகின மீனா இல்ல. हम सड़ा हुआ मछली नहीं. எப்பா மீன் வாங்கினா यदि मछली लेंगे तो ஒன்னாடையா நான் நல்ல மீன் தான் வாங்கினேன். मैं तो सच में मैं अच्छा मछली लेकर आया, கடவுள் சத்தியத்துக்கு நான் நல்ல மீனை मैं வாங்கினேன். सत्य बोल रहा हूँ, मैं अच्छा मछली लेकर आया. வாங்கினதே அது ஒண்ணு மீன் தானே. लेकिन लेकर जो आए मछली वो तो सड़ा हुआ मछली है, நம்ம அழுகின மீனா இருக்க வேண்டாம். इसीलिए सड़ा हुआ मच्छी के समान नहीं होना चाहिए. நல்ல மீன்களா இருக்க வேண்டும். हम सब अच्छे मच्छी होना அநேக चाहिए. காரியங்களை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். अनेक कार्य इसमें है. அல்லேலூயா. हालेलुया. விலையேறப்பட்ட கல்லாய் நாம் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட கல். क्योंकि हमारा परमेश्वर यीशु मसीह बहुमूल्य पत्थर है. அவரை போல நாம மாற வேண்டும். उसके समान हम बदलना है. அல்லேலூயா. हालेलुया. தானியேல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தானியேலுக்கு. दानियेल के लिए मृत्यु का दंड दिया गया. மரணமே ஆனாலும் சரி, यदि मृत्यु चाहे हो, தான் முன் வந்து செய்தது போல தேவனோடு கூட உறவாடினான், பேசினான், ஜெபம் பண்ணினான். दानियेल पहले जैसे प्रार्थना करता था वैसे वो परमेश्वर से प्रार्थना कर रहा था. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். परमेश्वर सिंगों की मुंह को परमेश्वर बांध डाला. இதாப்பா வெளியேறப்பட்ட கல். इसे ही कहते हैं कि बहुमूल्य पत्थर. அல்லேலூயா. हालेलुया. நாம எப்படி ஜெபிக்கிறோம், तो हमारी प्रार्थना कैसी है, எப்படி வேத வாசிக்கிறோம், हम कितना परमेश्वर की वचनों को पढ़ते हैं, தேவனை எப்படி தேடுகிறோம், परमेश्वर की ढूंढना हमारी कैसी है. மரணமே வந்தாலும் சரி, यदि मृत्यु भी यदि आए, நான் என்னுடைய ஜெபத்தை விட மாட்டேன். मैं मेरी प्रार्थना को नहीं छोड़ूंगा. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே என்னுடைய வளர்ச்சியை நான் விட மாட்டேன். आत्मिक जीवन में मेरी बड़पन को मैं नहीं छोड़ूंगा. நான் வெளியேறப்பட்ட கல். यही बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. हालेलुया. அக்கினி சூளை வைக்கப்பட்டிருக்கிறது. आग की बट्टी उनके लिए तैयार कर रखा गया है. நேபுகாத்நேச்சார் உண்டாடின 60 அடி முழம் பொன் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. नेबुखादनेचार जो बनाया हुआ 60 फुट की मूर्ति रखी गई है. அதை விழுந்து வணங்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். उधर सभी के लिए आज्ञा दिया गया है कि उसको दंडवत करो. அப்படி அதை வணங்காதவர்கள், जो कोई उसको उसके सामने गिरकर नहीं दंडवत करते हैं, அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். उन्हें आग की भट्टी में फेंका जाएगा करके बताया गया. என்று கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கிறது. ऐसे सरकार ने कानून लेकर आया. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவனுடைய பிள்ளைகள், लेकिन शाद्राक मेशक आबेदनेगो परमेश्वर के लोग இந்த அக்கினி சூளையிலிருந்து इस आग की भट्टी से, ராஜாவே உம்முடைய கைக்கும் ये राजा तेरे हाथ से, விடுதலையாக்க எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார். हमें बचाने के लिए हमारा परमेश्वर सामर्थी है. விடுதலை ஆக்க விட்டாலும் சரி, यदि वो हमें आजाद हमें नहीं बचाएगा तो भी, நீ உண்டாக்கின இந்த சிலையை நாங்கள் வணங்கதே இல்லை तू जो मूर्ति को बनाकर खड़ा किया है उसकी என்பது वंदना नहीं ராஜாவாகிய करेंगे. உமக்கு தெரிந்திருக்க கடவது ये विषय राजा तुम जान लो. என்று அங்கே நின்றவர்கள் தான் வெளியேறப்பட்ட கல். ऐसे कहकर जो खड़े थे वही बहुमूल्य पत्थर है. அல்லேலூயா. हालेलुया. எப்பா உங்களுக்கு 365 நாள், அந்த நாள் இந்த நாள் எல்லாம் விழாக்கள், கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம். पूरा 365 दिनों हमारे लिए ये दिन हो दिन, हमारे लिए नहीं है, उन लोगों के लिए. उन लोग के लिए नाच खेल कूद सब होगी. வந்து சண்டா கொடுங்க, आएंगे चंदा वसूल करने आएंगे, वर्गणी கொடுங்க. वर्गणी दे दो करके आएंगे. எதுக்கு? किसके लिए? சாசுக்கு, शैतान के लिए. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாம் ஆராதிக்கிறோம். परमेश्वर एकमात्र परमेश्वर की आराधना हम करना है. ஒரு ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1 रुपया हम उसके लिए देंगे तो भी அது பிசாசை வணங்குறதுக்கு சமமாயிரும். वो उसका तुल्य समान हो जाएगा कि हम उसकी दंडवत कर रहे हैं. யாருக்கும் தெரியாமல கொடுத்துருவேன். हम सभी को छुपा कर हम दे देते हैं. இல்லைன்னா சண்டைக்கு வருவேன். नहीं तो वो लड़ने के लिए आ जाएंगे. சொசைட்டில இருக்க விட மாட்டான். सोसाइटी में हमें रहने नहीं देंगे. ஊர்ல இருக்க விட மாட்டான். गांव में रहने नहीं देंगे. உலகமே வந்தாலும் சரி, यदि पूरी संसार हमारे खिलाफ में आ जाए, நீ உண்டாக்கின இந்த புருஷனை நாங்கள் வணங்கவே மாட்டோம். तूने जो इस मूर्ति को खड़ा किया है इसकी दंडवत हम नहीं करेंगे என்று சாத்ராக் ஆபேத்நேகோ ऐसे शाद्राक मेशक आबेदनेगो என்று 3 பேரும் நின்றார்கள். वे 3 जन खड़े थे. அல்லேலூயா. हालेलुया. அவர்களை தூக்கி அக்னியில போட்டார்கள். उन्हें उठाकर आग में डाल दिए. தேவகுமாரனுடைய ரூபத்தோடு கூட நான்காவது பேராய் ஒருவர் உலாவினார். 4 பேர். परमेश्वर के समान में एक चौथा व्यक्ति उनके साथ घूम रहा था. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஜீவன்
ஜீவனுள்ள கல்களாய் இருந்தால், हम यदि जीवन भरा हुआ पत्थर रहेंगे, விலையேறப்பட்ட கற்களாய் இருந்தால், यदि हम बहुमूल्य पत्थर रहेंगे, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारा साथ रहेगा। அக்கினியை போன்ற சோதனைகள் வந்தாலும் சரி, यदि आग के समान परीक्षा भी आ जाए, அக்கினியை போன்ற சோதனைகள் இருந்தாலும் சரி, यदि आग के समान परीक्षा में हम रहेंगे तो தேவன் மீது விசுவாசத்தை வைத்து परमेश्वर के ऊपर विश्वास रखते हुए, அவர் பட்சமாய் இருந்தால், यदि हम उसके पक्ष में रहेंगे, கர்த்தர் நம் பட்சமாய் இருப்பார். परमेश्वर हमारा पक्ष में रहेंगे। அக்கினியின் சூளையில் இருந்து தேவன் விடுதலையாக்குவார். आग की भट्टी से परमेश्वर हमें छुड़ाएगा। அல்லேலூயா. हालेलुया। இவர்கள் தான் வெளியேறப்பட்ட கல். यही बहुमूल्य पत्थर है। இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு தேவை. इस प्रकार की जीवन की अवश्य हमारे लिए है। அல்லேலூயா. हालेलुया। என்ன ஆனாலும் சரி, चाहे कुछ भी हो, ஆராதனை 10:15 யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நாங்க 10:15 நாங்க பாட்ட ஆரம்பிச்சிருவோம். हम 10-15 को आराधना शुरू करके हम गीत शुरू कर देते हैं। நாங்க 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி பாட்ட ஆரம்பிச்சிருவோம். हम 2 जन 3 जन होने पर भी हम गीत आराधना शुरू कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் நம்ம இவ்வளவு நேரம் இருக்க கொஞ்சம் பாதியில போவோமே, हम आधा समय में हम आधा में हम जाके शामिल होंगे, செய்திக்கு போவோமே, हम सीधा संदेश में जाकर सब शामिल ஆராதனைக்கு போவோமே. होंगे। आराधना में हम जाकर शामिल हो जाएंगे। இது ஆண்டவரை நாம அலட்சியப்படுத்துகிறோம். ये हम परमेश्वर की उल्लंघन करते हैं। இத புரிஞ்சுக்காங்க. ये विषय को हम अच्छे से समझ ले। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். हम परमेश्वर के लिए मुख्यता देना चाहिए। அவருக்காக நாம் காத்திருப்போம். हम परमेश्वर के लिए इंतजार करना चाहिए। நமக்காக அவர் காத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर को इंतजार नहीं करने के लिए रखना சர்வ है। வல்லமையுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வாரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவர் கொடுக்க கூடாது. एक हफ्ते में थोड़ी देर हम परमेश्वर को नहीं दे सकते हैं क्या? ஆண்டவர் தசமபாகத்தை கேட்கிறார். परमेश्वर दशमांश हमसे मांगता है। நான் காணிக்கை பத்தி பேசல. मैं दान के बारे में नहीं बोल रहा हूँ। நேரத்துல हमारे समय में எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருக்கு हम கொடுக்கணும். कितने समय परमेश्वर के लिए देते हैं। அல்லேலூயா. ஒரு हालेलुया। வாரத்துல கொஞ்ச நேரம் கொடுக்க முடியாதா? क्या हम आराधना के लिए थोड़ी देर हम परमेश्वर के लिए नहीं दे सकते? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை இரத்தத்தையே கொடுத்தாரு. परमेश्वर यीशु मसीह हमारे लिए अपना जीवन रक्त बगा दिया है। அப்ப நீங்க இந்த நேரத்தை கொடுக்க क्या முடியாது. हम परमेश्वर के लिए अपना समय को नहीं दे सकते? ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை கேட்கிறார். परमेश्वर हमारा हृदय को हमसे मांगता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். हम परमेश्वर के लिए मुख्य जगह दें। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். पहला उसका राज्य और उसकी धर्म की खोज करे, அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட तब கொடுக்கப்படும். ये सब तुम्हारे लिए साथ साथ दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். मरियम सबसे उत्तम भाग को उसने चुन लिया। நாம் நல்ல பங்கு வேணுமா? क्या हमको उत्तम भाग चाहिए? கெட்ட பங்கு போகுமா? नहीं तो खराब भाग हमारे लिए चाहिए। பரலோகம் வேணுமா? स्वर्ग चाहिए நரகம் போதுமா? या तो नरक काफी है? சிந்தித்து பார்க்க வேண்டும். ये विषय को हम सोच कर देखना है। பரலோகம் சும்மா ஈஸியா கிடைக்காது. स्वर्ग आसानी से नहीं मिलेगी। பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. हाँ, स्वर्ग राज्य के लिए युद्ध किया जाती है। மரணமே ஆனாலும் சரி, यदि मृत्यु भी हो, தேவனுக்கு விரோதமா நான் போக மாட்டேன். परमेश्वर के विरोध में मैं नहीं जाऊंगा। என்று இருக்கிறவர்கள் வெளியேறப்பட்ட கல். ऐसे कहकर जो खड़े रहेंगे वे बहुमूल्य पत्थर रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। சிலர் ஆராதனை சபை கூடி வருகிறதுல விட்டு விடுகிறது போல, कुछ लोग जैसे कलीसिया इकट्ठा होना छोड़ देते हैं, நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று பவுல் சொல்கிறார். तुम भी ऐसे मत छोड़िए करके पौलुस कहता है। அல்லேலூயா. हालेलुया। சபை கூடி வருகிறதிலே நாம் கூட வேண்டும். कलीसिया जब इकट्ठा होती है हम उसमें इकट्ठा होना அதை चाहिए। தேவன் விரும்புகிறார். वो परमेश्वर चाहते हैं। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். हमारा परमेश्वर हमारे पापों के लिए क्रूस में अपना जीवन को दिए है। நாம் செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். हम किए हुए पापों को यीशु मसीह शरीर में क्रूस में उठाया। நமக்குரிய தண்டனை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். हमारे दंड को यीशु मसीह अपने शरीर में उठाया है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு அதாவது இஸ்ரேல் தேசத்துல इजराइल देश में யூதர்களுடைய முறைமையின்படி यहूदियों के रिवाज के अनुसार தண்டனை கொடுக்கப்படுபவர்களுக்கு जो दंड जिसके लिए दिया जाता है, சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுகிறார்.
விடுவார்கள். जो दंड की आज्ञा वे क्रूस में मार कर उसे दंड देते हैं, அது சிலுவையில அறைப்படுகிறதுக்கு முன்பதாக जो क्रूस में मारे जाने के पहले அவங்களுக்கு மது கொடுப்பார்கள். அதாவது வந்து ஷராப் उनके लिए शराब देते हैं, என்ன அந்த அந்த வலி தெரிய கூடாது. क्योंकि वो जो मार खाते हैं उनको वो जो दुख की महसूस नहीं होनी चाहिए, அந்த அந்த வேதனை தெரியக்கூடாதுக்காக வேண்டி அந்த மது கொடுப்பார்கள். वो जो दर्द महसूस नहीं होना चाहिए करके शराब पिलाते हैं. அதுபோல இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. उसी प्रकार यीशु मसीह के लिए भी देने के लिए आए, ஆனா இயேசு கிறிஸ்து வேண்டாம்னு சொல்லிட்டார். लेकिन यीशु मसीह नहीं चाहिए करके बोले, ஏனென்றால் क्योंकि நாம் செய்த பாவத்தினுடைய தண்டனையை हम जो किए हुए पाप की दंड को அவர் ஒருவர் மாத்திரமே அதை அனுபவிக்கும். वो एकमात्र उसे अपने शरीर में अनुभव किया. சாராயம் குடிச்சிட்டு மயக்க இருக்கிறதுக்கு அவர் விரும்பல. शराब पीकर होश खोकर उस दंड को स्वीकारने के लिए यीशु मसीह नहीं रहा. அவர் விரும்பி இருந்தால் கொடுத்திருப்பாங்க. यदि वो यीशु मसीह मांगा होता तो वो दिए होते, கொடுத்ததை வேண்டாம்னு சொல்லிட்டார். लेकिन जो दिया गया परमेश्वर उसे इनकार कर दिया. ஏனென்றால் உங்களுக்குரிய தண்டனை அவர் ஒருவர் மாத்திரமே அதை அனுபவிக்க வேண்டும். அந்த வேதனை, क्योंकि हमारे दंड को यीशु मसीह स्वयं उसे अनुभव, उस वेदना को अनुभव करना चाहिए बोलकर, நீங்கள் செய்த பாவங்களை, நான் செய்த பாவங்களை आप और मैं किए हुए पापों के लिए இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். यीशु मसीह उसे क्रूस में स्वीकारा. 3 ஆணிகளிலே தொங்கினார். 3 किलो में यीशु मसीह लटक रहे அவருடைய थे. சரீரம் கிழிக்கப்பட்டது. उसकी शरीर फाड़ा गया. அல்லேலூயா. हालेलुया. தன்னுடைய இரத்தத்தை ஒரு சொட்டு கூட தனக்காக வைக்கப்பட்ட எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தினார். वो अपने लहू को, एक बूंद लहू को भी अपने लिए नहीं बचा कर रखा, सारे उसने बहा அன்பான दिया. சகோதரனே சகோதரியே, प्यारे परमेश्वर के भाइयों உன்னுடைய बहनों, பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார். तुम्हारे पापों को भी यीशु मसीह क्रूस में उठाया. உனக்காகவே மரித்தார். हमारे लिए ही यीशु मरा. அல்லேலூயா. हालेलुया. அவரு வேணும்னு யாரும் அடிக்கலப்பா. यीशु मसीह को कोई भी जानकर नहीं मारे. கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, யூதர்கள் தானே அவங்க ஆண்டவரை அவங்களே அடிச்சு கொண்டுட்டாங்க. कमेंट में ऐसा लिख सकते हैं कि यहूदियों के परमेश्वर को यहूदियों ने ही मार दिया. இல்ல இல்ல இல்ல, नहीं, நம்முடைய பாவம் தான் அவரை சிலுவையில அறைந்தது. हमारा पाप ही उसे क्रूस तक ले गया. அதுல பங்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. उसमें हमारे, मेरा भी तुम्हारा भी भाग है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார். यीशु मसीह कहा. பிலாத்து சொன்னார், पिलातू ने क्या कहा? உன்னை விடுதலை ஆக்க எனக்கு அதிகாரம் உண்டு. पिलातू यीशु को देकर कहा कि तुझे आजाद करने के लिए मेरे पास अधिकार है. விடுதலை ஆக்க நீ விரும்புகிறாயா? क्या तू आजाद पाने के लिए तू चाहता है? ஆண்டவர் என்ன சொன்னார்? यीशु उसके बदले में क्या कहा? பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால், यदि स्वर्ग से तुझे इजाजत नहीं दिया जाता है, என் மேல கைய போட உனக்கு அதிகாரம். मेरे ऊपर हाथ रखने के लिए तुझे कोई अधिकार नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வேதனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏன் பட்டார்? ये सारे वेदना यीशु मसीह क्यों उठाया? உங்களுக்காக, எனக்காக, तुम्हारे लिए, मेरे लिए. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, संसार की सारे पापों को चुकाकर मिटाने वाला मेमना, இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தவள் யாரா இருந்தாலும் சரி, इस संसार में मनुष्य रूप में जन्म पाए हुए कोई भी होने दो, தேவன் உண்டென்றால் அது ஒரே தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ये परमेश्वर है कर यदि कहे तो वो एकमात्र केवल यीशु मसीह. சகோதரனே சகோதரியே, भाइयों बहनों, உன்னுடைய பாவங்களுக்காகவும் உன்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் तुम्हारे पाप के लिए, मेरे अधर्म के लिए ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். परमेश्वर यीशु मसीह अपना जीवन को दिया है, தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். अपना लहू को बहाया है. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह का लहू ही हमारे सारे पापों को हमसे शुद्ध करती நாம் है. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், यदि हम अपने आप को कहे कि मुझ में कुछ भी पाप नहीं है, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். हम अपने आप को धोखा देते हैं. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு हम अपने पापों को कबूल करते हुए ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, परमेश्वर के पास जब सौंप देते हैं, ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும், परमेश्वर हमारे सारे पापों को, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி हमारे अधर्मों को भी शुद्ध करके நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். हमें शुद्ध करने के लिए वो सच्चा और धर्मी है. அவர் இந்துவா இருந்தாலும் சரி, वो कोई हिंदू हो, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, यदि ईसाई हो, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, यदि इस्लामी हो, இந்த உலகத்துல எந்த நாட்டினரா இருந்தாலும் சரி, इस संसार में कोई भी देशवासी हो, எல்லாருடைய பாவத்தையும் பாவமில்லாத பரிசுத்தர் இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். सभी के पापों को यीशु मसीह निर्दोष पवित्र परमेश्वर अपने शरीर में उठाकर, அவரை தவிர வேற தேவன் இல்லை இல்லை இல்லை.
उसके सिवा और कोई परमेश्वर है ही नहीं है। அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். वही यीशु मसीह तुमसे உன்னை प्रेम करते हैं। நேசித்தபடினாலே உன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். हमसे प्रेम करने के कारण यीशु मसीह क्रूस में हमारे पापों को उठाया, நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். अपना जीवन को हमारे लिए दिया है। இயேசு கிறிஸ்துவே ஆராதனைக்கு உரியவர். यीशु मसीह केवल आराधना का योग्य है। அவர் விலையேறப்பட்ட கல், वो बहुमूल्य पत्थर है, ஜீவனுள்ள கல், वो जीवन से भरा हुआ पत्थर है, கன்மலையாகிய கிறிஸ்து. वो चट्टान यीशु है। அவர் மீது நாம் கட்டப்பட வேண்டும். उसके ऊपर हमारी निर्माण किया जाना है। இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாய் இருக்கிறார். यीशु मसीह कोने का पत्थर है। அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய மூல உபதேசங்கள் மீது पेरितो और भविष्यद्वक्ताओं की मूल उपदेश में சபை கட்டப்பட வேண்டும். कलीसिया की निर्माण किया जाना இதுக்கு है। விரோதமான எந்த உபதேசங்களும் கள்ள உபதேசம் பிசாசினால் வந்தது. इसके खिलाफ में कोई भी उपदेश हो वो झूठा और शैतान के द्वारा आया हुआ उपदेश है। அல்லேலூயா. हालेलुया। அதிலே ஜீவன் விலையேறப்பட்ட கற்களினால் தேவன் கட்டுகிறார். उसमें परमेश्वर बहुमूल्य पत्थर से परमेश्वर अपने कलीसिया की निर्माण करता है। விலையேறப்பட்ட கல்லாய் நாம் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर हम सब बदलना है। கொஞ்ச நாள் வந்து போட்டு இனிமே நான் வர மாட்டேன்னு போறது இல்ல. थोड़े दिन आकर परमेश्वर को छोड़ देने से वो नहीं होता। இந்த உறவெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. ये रिश्ता सब मुझे नहीं இந்த चाहिए। சர்ச்சை வேண்டாம், எனக்கு வேண்டாம். कलीसिया की रिश्ता नहीं चाहिए। இது புல்லு வைக்கோல் மரம். ये एक घास की अनुभव है। அக்னியில ஒண்ணு இல்லாம போகும். आग में भस्म हो जाएगी। பாடுகள் வரும், कष्ट आएंगे, நம்மளை கெடுக்கிறதுக்கு பிசாசு வரும், हमें बिगाड़ देने के लिए शैतान आएगा, கெடுக்கிறதுக்கு நண்பர்கள் வருவார்கள், हमें बिगाड़ देने के लिए दोस्तों आएंगे, கெடுக்கிறதுக்கு தாய் தகப்பன் கூட வரலாம். हमें बिगाड़ देने के लिए माँ पिता भी खड़े रह सकते हैं। ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. कभी भी उसके लिए जगह नहीं देना है। அல்லேலூயா. हालेलुया। ஜீவனுள்ள கல்லா இருந்தால், விலையேறப்பட்ட கல்லா இருந்தால், यदि हम बहुमूल्य पत्थर रहेंगे, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, कितना भी यदि परीक्षा आए, பாவம் நம்மை ஒண்ணு செய்யாது. पाप हम पर प्रबल नहीं பிசாசு करेगी, நம்மை ஒண்ணு செய்ய கூடாது. शैतान हमें முடியாது. कुछ नहीं कर पाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். क्योंकि परमेश्वर हमारे साथ रहेंगे। சாதாத் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட தேவன் இருந்தார். शाद्राक मेशक आबेदनेहू के साथ परमेश्वर था। 3 பேரை போட்டார்கள் அக்கினி சூளையிலே. 3 जन को आग की भट्टी में डाल दिए। 7 மடங்கு அக்கினி சூளையினுடைய வேகம் கூட்டப்பட்டது. 7 गुना आग की गर्मी को बढ़ाया गया। 3 பேர் கூட 4வது நபர் लेकिन ये 3 जन के साथ चौथा एक व्यक्ति, அதுதான் தேவகுமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு वही கிறிஸ்து. परमेश्वर का पुत्र यीशु मसीह। அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதே वो जब हमारे संग रहेगा, அக்கினி சோதனைகள் எது வந்தாலும் சரி நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. आग के समान परीक्षा कुछ भी आए वो हमें कुछ कर नहीं पाएगा। அக்கினியிலே நடந்தால் நீ எரிந்து போக हम மாட்டாய். आग में चलने पर भी हम नहीं जल मिटेंगे। தண்ணீரை கடந்தால் நீ மூழ்கி போக हम மாட்டாய். पानी में चलने पर भी हम नहीं डूबेंगे। இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திர இரண்டாய் பிளந்து நடத்தி சென்றார். इस्राएल के परमेश्वर इस्राएलियों को लाल समुद्र को दो करके उन्हें चलाकर आगे ले அதே गया। சிவந்த சமுத்திரத்திலே பார்வோன் அவருடைய சேனைகளை மூழ்கடித்து கொண்டு போட்டார். वही लाल समुद्र में फिरौन और फिरौन की सेना को परमेश्वर डुबा कर मार डाला। இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனுள்ள தேவன் கூட சென்றார். इस्राएल परमेश्वर जीवित परमेश्वर उनके साथ साथ चलकर அவரே गया। நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. वही हमारा परमेश्वर चट्टान परमेश्वर यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। அவரோட இணையணும் நாம்பா. इसके साथ हम जुड़ जाना है तो விலையேறப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है। எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, कितना भी परीक्षा आए, பாவம் வரட்டு, या पाप आने दो, பிசாசு வரட்டு, शैतान आने दो, சாபம் வரட்டு, श्राप आने दो, கண்ணீர் வரட்டு, கஷ்டம் வரட்டும், आंसू कष्ट आने दो, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से हमें कौन अलग कर இந்த पाएगा? அனுபவத்தில் வருகிறதான் விலையேறப்பட்ட கல். इस अनुभव में जब हम आ जाते हैं उसे हम कहते हैं कि बहुमूल्य पत्थर। இந்த அனுபவத்துக்கு வரணும். इस अनुभव में हम आ जाना இந்த है। அனுபவத்துல இருந்து பொண்டாட்டி மாத்த கூடாது, புருஷனை மாத்த கூடாது. इस अनुभव से हमें हमारी पत्नी पति कोई भी हमें अलग नहीं தாய் करना है। தகப்பன் யார் நண்பர்கள் இருந்தாலும் சரி இந்த அன்பை விட்டு பிரிக்க கூடாது. या माँ पिता दोस्त कोई भी होने दो, ये प्रेम से हमें अलग नहीं அப்படி करना चाहिए। பிரிக்கிறதா இருந்தால் பிசாசு கொண்டு போயிடும். यदि हम हमें अलग कर रहे हैं तो शैतान हमें खींच कर ले जाएगा। பிசாசு யாரு? திருடன். शैतान कौन है? चोर है। திருடன் திருடவும் चोर चोर के करने, கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி घात करने नाश करने के लिए ही आता है, வேற எதுக்கும் வரமாட்டான். और कोई मकसद से नहीं आता है। இயேசு கிறிஸ்து लेकिन यीशु मसीह ஜீவனும் உயிர்த்தெழுதலுமான தேவன். वो जीवन और जी उठाने वाला परमेश्वर। நான் ஜீவனை கொடுக்கவும் मैं जीवन देने, அந்த ஜீவன்
கொடுக்கவும் லேனே நெய்யே தேனே मैं जीवन देने के लिए அது பரிபூரணப்படவும் வந்து और वो परिपूर्ण होने के लिए मैं आया। அல்லேலூயா हालेलुया। இயேசு கிறிஸ்து போல நம்ம அது பரிபூரணம் என்பது இயேசு கிறிஸ்து போல பரிபூரணமாய் வளரும் जब हम परिपूर्ण कहते हैं हम यीशु मसीह के समान पूर्ण हम होना। இயேசு கிறிஸ்துவே ஜீவன் यीशु मसीह ही जीवन है। இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் यीशु कहा कि मैं ही सत्य मार्ग और जीवन हूँ। என்னாலே என்று ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரான் பிதாவினிடத்திலே வரான் मेरे सिवा कोई भी उसके राज्य में पिता के पास नहीं आएगा। அல்லேலூயா हालेलुया। அவர் ஜீவனாய் இருக்கிறபடினாலே यीशु जीवन है इसके लिए நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் हमें परमेश्वर जीवित बनाता है அந்த ஜீவன் அவரை போல பரிபூரணமாய் மாற்றுவார் और वो जीवन ऐसा करेगा उसके समान पूर्ण होने के लिए करेगा। அல்லேலூயா हालेलुया। அவர் விலையேறப்பட்ட கல் ये बहुमूल्य पत्थर அவரை போல நம்மையும் விலையேறப்பட்ட கற்களாய் उसके மாற்றுகிறார் समान हमें भी परमेश्वर बहुमूल्य पत्थर बनाता है। அல்லேலூயா हालेलुया। அன்பான சகோதரனே சகோதரியே प्यारे भाइयों बहनों உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் तुम्हारे लिए यीशु मसीह अपने जीवन को தம்முடைய बहाया है தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் अपना लहू दिया है। பாவத்தோடு ஒருவன் மரிப்பானா यदि एक व्यक्ति पाप के साथ मर जाता है அவனுக்கு நரகம் उसके लिए नरक नियुक्त है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுகப்பட்டு यीशु मसीह के लहू के द्वारा किसके पाप शुद्ध किया அவருடைய जाती है பிள்ளையாய் மாறி उसके संतान बनकर அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு उसके वचन के अनुसार जीवन बिताने वाले अपने उनके बच्चों को தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார் परमेश्वर उन्हें अपने इस राज्य में ले जाता है। அல்லேலூயா हालेलुया। அவரை போல நாம் மாற வேண்டும் हम उसके समान बदलना है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் परमेश्वर यीशु मसीह प्रेमी है அவர் பரிசுத்தமுள்ளவர் वो पवित्र परमेश्वर है। ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் कोई भी विराजमान नहीं हो सकता ऐसे ज्योति में परमेश्वर रहता है। இருள் என்பது பாவம் अंधकार मतलब पाप है। இருள் என்பது பிசாசே अंधकार शैतान है। இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார் यीशु मसीह जगत का ज्योति है மற்றதெல்லாம் இருள் பிசாசு बाकी सब कुछ अंधकार இந்த और சத்தியத்தை शैतान புரிந்து है। கொள்ள தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों ये सत्य को समझ लो ஏமாந்து போக வேண்டாம் हम धोखा नहीं खाना है। அந்த சராசரங்களையும் உலகத்தையும் இதில் உள்ள யாவற்றையும் உருவாக்கின தேவன் இயேசு पूरा विश्व कुदरत को बनाने वाला परमेश्वर यीशु मसीह அந்த है। இயேசுவே பாவமில்லாதவராய் பரிசுத்தராய் இந்த உலகத்துக்கு वो வந்து यीशु मसीह निर्दोष होते हुए पवित्र परमेश्वर होते हुए संसार में उतर आया। நம்முடைய பாவங்களை போக்குற ஜீவாதார பலியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் हम हमारे पापों को चुकाने वाला जीवन की बलि के रूप में परमेश्वर अपने आप को अर्पण किया। சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் क्रूस में अर्पण किया। மரித்து மண்ணோடு போகல हाँ मर कर मिट्टी के साथ मिलकर नहीं मिट गया। இந்த உலகத்திலே इस संसार में முனிவர்கள் அவதாரங்கள் அநேகர் வந்தார்கள் என்று கதைகள் சொல்லுகிறார்கள் ऐसे कहीं कल्पनाएं कहानियां बोलते हैं कि कहीं अवतारे मुनिवर्स आए थे அவர்கள் வந்து எல்லாம் மரித்து மண்ணோடு போய்விட்டார்கள் लेकिन वे सब मरकर मिट्टी के साथ मिल चुके हैं। சர்வ வல்லமையுள்ள தேவன் लेकिन सर्वशक्तिमान परमेश्वर மனிதனாய் வந்து நமக்காக உங்களுக்காக எனக்காக मनुष्य रूप में आपके लिए मेरे लिए ஏனென்றால் நீங்க நரகத்துக்கு போறது தேவனுக்கு பிடிக்கல क्योंकि हम नरक में जाना परमेश्वर नहीं चाहता है। ஏனென்றால் தாயின் வயிற்றிலே உருவாக்கினவர் இயேசு जिस परमेश्वर हमें माँ के पेट में यीशु मसीह उत्पन्न किया है நீங்கள் நரகத்துக்கு போறது தேவனுக்கு பிடிக்கல हम नरक में जाना परमेश्वर नहीं चाहता। உங்க பிள்ளை சாகிறத நீங்க விரும்புவீங்களா क्या हमारा बच्चे मरना हम चाहते हैं? அப்படி என்றால் சகலத்தை உருவாக்கின தேவன் எப்படி விரும்புவார் तो सबको बनाने वाला परमेश्वर कहीं कैसे चाहेंगे? ஆகையினாலே நரகத்திலிருந்து மீட்கும்படியாக इसलिए हमें नरक से छुड़ाने के लिए இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தாரப்பா यीशु मसीह अपने आप को अर्पण कर दिया। இந்த தேவனை தவிர வேற தேவன் இல்லை ये परमेश्वर के सिवा और कोई परमेश्वर नहीं है। தேவன் ஆவியா இருக்கிறார் परमेश्वर आत्मा है। அவரை தொழுது கொள்ளுங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் उसको जो कोई उपासना करते हैं वे आत्मा सच्चाई के साथ उसकी उपासना அவர் करे। கல்லல்ல மரமல்ல वो ना एक पत्थर ना एक लकड़ा है। போட்டோக்குள்ள அடைக்க முடியாதே ये उसको एक फोटो के अंदर नहीं रख सकते हैं। அதெல்லாம் மனிதனுடைய கையின் கிரியைகள் वे सब मनुष्यों की क्रिया है। தேவனோ நம்மை உருவாக்கினார் लेकिन परमेश्वर हमें सृष्टि किया है। அந்த உருவாக்கின தேவனை சகல சிருஷ்டியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தரையே நாம் ஆராதிக்க வேண்டும் उस सारे सृष्टिकर्ता को ही हम आराधना करना है।
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். हालेलुया। பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். वो हमें पाप से छुड़ाता है, தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். अपने रक्त से हमें शुद्ध करता है, அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். हमें उसके संतान बनाता है, அவருடைய மணவாட்டியாய் மாற்றுகிறார். हमें आखिर में उसके दुल्हन बना देता है। மணவாட்டி தான் தேவனுடைய சபை. हाँ, दुल्हन ही परमेश्वर की कलीसिया। ஹல்லேலூயா. हालेलुया। மணவாட்டியாய் மாறணும்பா. दुल्हन हमें बनाना है, हम बनना है, அதான் விலையேறப்பட்ட கல். वही बहुमूल्य पत्थर है, அவரை போல மாறணும். हम उसके समान बनना है, அப்படினா தான் அவர் ஏற்றுக்கொள்வார். तब ही तो परमेश्वर हमें स्वीकारेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதாமை உருவாக்கினார். आदम को परमेश्वर बनाया அவருக்கு ஏற்ற ஏவாளை உருவாக்கினார். और उसके योग्य साथी हवा को परमेश्वर बनाया। ஆதாம் அவளை தன்னிடத்தால் ஏற்றுக்கொண்டார். तब आदम उसे अपने साथ ले लिया। ஹல்லேலூயா. हालेलुया। இது போல தான் ஈசாக்குக்கு इसी प्रकार ही इसहाक को ஆண்டவர் ரெபெக்காளை இணைத்தார். परमेश्वर रेबेका को इसहाक के साथ जोड़ दिए। ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காள். इसहाक के योग्य रेबेका। ஈசாக்கு தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டார். इसहाक तब रेबेका को अपने पत्नी के रूप में स्वीकार लिया। இது போல நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து इसी प्रकार हमारा दुल्हा यीशु मसीह சீக்கிரம் வர இருக்கிறார். जल्दी आने के लिए तैयार है। மணவாட்டிய சபையை தன்னோடு சேர்க்க இருக்கிறார். दुल्हन कलिसिया को अपने साथ जोड़ देने के लिए तैयार है। அவருடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக यीशु मसीह के गुप्त आगमन के बाद இந்த உலகம் அந்தி கிறிஸ்துனுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படும் 7 வருஷங்கள். ये संसार 7 साल के लिए झूठा मसीह के हाथ में सौंप दिया जाएगा। அந்த காலத்துல நம்மளால இருக்க முடியுமா? उस समय में हम क्या रह सकते हैं? இப்பமே புல்லு மாதிரி இருக்கிறீங்க. अभी ही हम एक घास के समान है, வைக்கோல மாதிரி இருக்கிறீங்க. हम एक चावल के सूखी घास के समान है, மரத்த மாதிரி இருக்கிறீங்க. हम लकड़ों के समान है। எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல. कितना भी बोलने पर हम नहीं सुनते வேத हैं, வசனத்தை சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. परमेश्वर के वचन को सिखाने पर भी नहीं स्वीकारते हैं। இவங்களெல்லாம் புல்லு ये सब புரிந்து கொள்ளுங்க. घास के अनुभव है, तुम समझ ले। இந்த புல்லால கட்ட நான் விரும்பலப்பா, தேவன் விரும்பல. इस घासों से बांधने के लिए मैं भी नहीं चाहता हूँ, परमेश्वर भी नहीं चाहता है। தேவன் எப்படி இருக்கிறார்? परमेश्वर कैसे चाहता है? விலையேறப்பட்ட கற்களாய் உருவாக்க வேண்டும் தேவனுடைய हमें சபை. बहुमूल्य पत्थर बनाकर अपने कलीसिया की निर्माण करना चाहता है। நானே அப்படி விரும்பினா ஆண்டவர் விரும்ப மாட்டார். यदि मैं खुद ऐसा करना है करके चाहता हूँ तो परमेश्वर नहीं चाहेगा। தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, अपने लहू से कमाने वाला कलीसिया, அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்குகிறார். अपने रक्त को कीमत में चुका कर खरीदता है। நாம் நமக்குரியவர்கள் அல்ல, हम अपने नहीं है, நாம் தேவனுக்குரியவர்கள். हम परमेश्वर के हैं। ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह हमें अपने बहुमूल्य रक्त को देकर हमें खरीदा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏப்பா இவனுக்குள்ள இருந்து நான் திருட முடியுமா? क्या इसके अंदर से मैं कुछ चोरी कर सकता हूँ? முடியாது. नहीं, அது திருட்டு. वो चोरी हो जाएगी। ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்து இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். लेकिन यीशु मसीह अपने रक्त को हमारे लिए देकर हमें खरीदा है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் விலை கொடுத்து வாங்கினபடினாலே वो हमें लहू से खरीदा है इसके लिए। நாம் நமக்குரியவர்கள் அல்ல, हम अपने नहीं रहेंगे, अपने नहीं है, தேவனுக்குரியவர்கள். हम परमेश्वर के हो जाते हैं। அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் பண்ணணும். वो जो चाहते हैं वही होना है। உன் நண்பர்களை சந்தோஷப்படுத்துக, அவங்களுக்கு பின்னால போகாத. अपना दोस्तों को खुशी करने के लिए उनके पीछे मत जाइए। மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, मनुष्यों के आंखों के लिए सही करके समझने वाला அதனுடைய रास्ता बहुत முடிவு होंगे, மரண வழி. लेकिन उसकी अंत मृत्यु है। போகாதே मत जाइए, நண்பர்களுக்கு பின்னால போகாதே. अपने दोस्तों के पीछे मत जाइए, பிசாசுக்கு பின்னால போகாதே. शैतानों के पीछे मत जाइए, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே வா. यीशु मसीह के पीछे हो लो। அவரே நல்ல மேய்ப்பன். वो ही अच्छा चरवाहा है। நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். अच्छा चरवाहा अपने लिए अपने बेड़ों के लिए अपना जीवन को இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை காத்திருக்கிறார். यीशु मसीह अपना जीवन को हमारे लिए देकर हमारी रक्षा किया है। சிங்கத்தை போல பிசாசு सिंगों के समान அவருடைய வாயிலிருந்து நம்மை பிடுங்கி கொண்டு வந்திருக்கிறார். उसके मुंह से हमें छीन कर ले आया है। உளையார சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். दलदल के कीच में से हमें उठाता है, கண்மலையின் மீது நம்மை நிறுத்தி இருக்கிறார். चट्टान के ऊपर हमें खड़ा करता है, நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். हमारे पैरों को दृढ़ किया है। உங்கால் எங்க பாருங்க, हमारा पैर किधर है? இன்னும் கிச்சன்ல தான் இருக்கு. अभी भी हम कीचड़ में ही हैं। ஆனா ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? तो परमेश्वर हमें कैसे आशीष कर पाएगा? ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள்.
தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது உங்களை நேசிக்கிறபடியால். हम हमसे परमेश्वर प्रेम करने के कारण सावधान होते हुए हम मन फिरना चाहिए, ஏனென்றால் உங்களுக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். कि हमारे लिए हमारे पापों के लिए यीशु मसीह क्रूस में अपना जीवन को दिया है। ஆகினால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். इसलिए परमेश्वर के लिए अपने आप को अर्पण कर ஆண்டவர் दो। எப்படி விரும்புகிறார் அப்படி வாங்கப்பா. परमेश्वर जैसे चाहते हैं ऐसे आने के लिए अर्पण करो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட கல். परमेश्वर यीशु मसीह बहुमूल्य पत्थर है, அவர் மூலைக்கல், वो कोने का पत्थर है, விலையேறப்பட்ட கல். बहुमूल्य पत्थर है। அவரை போல நம்மை மாற வேண்டுமானால் उसके समान हम भी बदलना है तो நம்ம எல்லாம் விலையேறப்பட்ட கற்களாய் மாற हम வேண்டும். सब बहुमूल्य पत्थर बनना है। புல்ல போல இருக்க வேண்டாம். हम पत्थर के समान नहीं रहे, புல்லு போல இருக்க sorry, வேண்டாம். हम घास के समान नहीं रहना चाहिए மரத்தம் போல இருக்க வேண்டாம். और लकड़ी के समान भी नहीं रहना चाहिए வைக்கோல போலயே இருக்க வேண்டாம். और चावल की सूखी घास के समान भी नहीं रहना चाहिए। விலையேறப்பட்ட கற்களாய் இருக்க வேண்டும். हाँ, हम बहुमूल्य पत्थर बनना है। அல்லேலூயா. हालेलुया। சரி, எல்லாரும் இருக்க மாட்டாங்க. सब ऐसे नहीं होंगे, சிலர் பொன்னாய் இருப்பார்கள், कुछ लोग सोना होंगे, சிலர் வெள்ளியாய் இருப்பார்கள். कुछ लोग चांदी होंगे। அக்கினியில் வரும் பொழுது உருகுவாங்க. जब आग आ जाती है तो वे थोड़ा पिघल जाएंगे, அவருடைய உருமாற்றங்கள் ஏற்படும். उनके रूप में थोड़ा परिवर्तन हो जाती है। ஆனா விலையேறப்பட்ட கல் लेकिन बहुमूल्य पत्थर அது உருமாறாது. उसका रूप भी नहीं बदलेगी அக்கினி அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. और आग उसे कुछ कर नहीं पाएगी। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் விலையேறப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். हम बहुमूल्य पत्थर बनना है। இந்த மூன்று பேர், அதாவது மூன்று பகுதியினரை, ये तीन प्रकार की जो पत्थर, விலையேறப்பட்ட கல், बहुमूल्य पत्थर, பொன்னாய் விளங்குகிறவர்கள், सोना के रूप में प्रकट होने वाले, வெள்ளியாய் விளங்குகிறவர்கள், चांदी के रूप में प्रकट होने वाले, மூன்று பேருக்கு தேவன் பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். ये तीन वर्गों को परमेश्वर प्रतिफल देते हैं। இதுதான் சொல்லுகிறார், ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் उसे கொடுக்கிறது. ही परमेश्वर कहते हैं एक 30 गुना, एक 60 गुना, एक 100 गुना प्रतिफल देता है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய நியாய தீர்ப்பிலே परमेश्वर अपने न्याय के दिनों में முந்தின வானமும் முந்திய பூமியும் जो पहला आकाश और पहला भूमि ஒளிந்து போகும், वे मिट जाएंगे, புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் உருவாக்குகிறார். नया भूमि पया नया आकाश को परमेश्वर बनाएगा, புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். नया यरूशलेम आकाश से उतर आएगी। இதுதான் மணவாட்டி அந்த புதிய எருசலேமுக்கு போவார்கள். तब दुल्हन उस नया यरूशलेम में जाएगा। இந்த புதிய எருசலேம் தான் மணவாட்டி. वो नया यरूशलेम ही दुल्हन है। இந்த மணவாட்டி அனுபவத்திலே இருக்கிறவர்கள் இந்த புதிய எருசலேமிலே இருப்பார்கள். ये दुल्हन के अनुभव में जो होते हैं वे नया यरूशलेम में रहेंगे। இதுதான் வெளியேறப்பட்ட கல். ये इसे ही हम कहते हैं कि बहुमूल्य पत्थर। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அடுத்த நிலை வந்து பொன்னாய் விளங்கும். उसका अगला स्थिति वो सोना, புதிய வானத்திலே இருப்பார்கள். नया आकाश में रहेंगे। அதுக்கு அடுத்தது வெள்ளியாய் இருக்கிறவர்கள் उसके अगला जो स्थिति में रहेंगे जो चांदी, புதிய பூமிக்கு வருவார்கள். वे नया भूमि में रहेंगे। சபைக்குள்ள எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, कलीसिया के अंदर कितने सालों तक रहने पर भी மரத்தை போல இருக்க கூடாது, हम लकड़ा समान नहीं रहना चाहिए, புல்லை போல இருக்க கூடாது, घास के समान नहीं रहना चाहिए, வைக்கோல போல இருக்க கூடாது. हम चावल की सूखी घास के समान नहीं रहना चाहिए। அப்படி இருந்தால் சுட்டரிக்கப்படுவார். यदि ऐसे होंगे तो हम आग में भस्म हो நான் जाएंगे। சொல்றது வார்த்தை ஒருவேளை கடினமா இருக்கலாம். मैं जो वचन तुम्हें सिखा रहा हूँ वचन थोड़ा कठिन हो सकती है, வசனம் தான். लेकिन वचन ही है। அது உங்களுக்கு தான் எனக்கும் தான். वो वचन तुम्हारे लिए भी है, मेरे लिए भी है। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, வெளியேறப்பட்ட கல்லாய் நாம் மாறுவோம். हम बहुमूल्य पत्थर बन जाए, கோதுமை மணியாய் மாறுவோம். हम गेहूं की दाना बनना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए अपना जीवन को दिया है। நாம என்னத்தை செய்கிறோம்? हम क्या कर रहे हैं? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். परमेश्वर यीशु मसीह हमारे लिए अपना जीवन को दिए है। ஜீவனே போனால் சரி, हमारा जीवन भी यदि चली जाए, இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாதான் நான் ஜீவிப்பேன். यीशु मसीह के लिए मैं प्रिय बनकर ही இந்த जीऊंगा। வசனத்தின்படி தான் நான் ஜீவிப்பேன். इस वचन के अनुसार ही मैं जीऊंगा। வானமும் பூமியும் ஒளிந்து போகும், आकाश और पृथ्वी मिट सकता है, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. लेकिन परमेश्वर का वचन कभी नहीं मिटेगी। இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவனே इस वचन के अनुसार जो जीवन बिताता है, கன்மலையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டுகிறேன், चट्टान के ऊपर अपने घर बनाने वाला, குடிமுசலுக்கு ஒப்பாய் இருக்கிறான். चट्टान के ऊपर अपने घर बनाने वाला खरगोश के समान है। கற்பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டுகிற புத்தியுள்ளவனாய் இருக்கிறான். पत्थरों के ऊपर अपने घर बनाने वाला बुद्धिमान व्यक्ति के समान
बुद्धिमान है, மற்றவரெல்லாம் புத்தி இல்லாதவர்கள். बाकी सब निर्बुद्धि है। என்னப்பா என்ன அப்படி சொல்ற? क्या आप ऐसा क्यों बोल रहे हो? நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், मैं डॉक्टर के लिए पढ़ रहा हूँ, இன்ஜினியர் படிச்சிருக்கேன், मैं इंजीनियर पढ़ रहा हूँ, என்னத்த படிச்சாலும் சரி कुछ भी पढ़ लिखे, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு புத்தி கிடையாது. परमेश्वर उन्हें देखकर कहता है कि तुझ में बुद्धि नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தடவை ஒரு ஆற்றுல இங்க இருந்து வெள்ளத்துல போகணும். एक बार नदी में इधर से उस पार एक छोटी सी नाव में हम गए। அப்பொழுது அந்த வெள்ளத்தை தள்ளுறதுக்கு ஒருத்தனால உட்கார்ந்துருக்கேன். तो उस नाव को इधर से उधर करने के लिए एक आदमी उसमें बैठा था। பெரிய விஞ்ஞானி இருக்காரு. वो ऐसा बोलने लगा, बड़ा वैज्ञानिक है। எப்பா இது தண்ணி ரொம்ப வெள்ளம் அதிகமா இருக்கு, எப்படி அந்த பக்கம் போனேன்? हाँ, वैज्ञानिक उसमें बैठा है कि अरे नाव इतना ज्यादा पानी है, कैसे हम उस किनारे जाएंगे? ஐயா நீங்க இதுல உட்காருங்க, நான் கொண்டு போயிருந்தேன். वो बोलने लगा कि भैया आप इसमें बैठ जाओ, मैं आपको उधर पहुंचा दूंगा। இவர் பெரிய விஞ்ஞானி. ये बहुत बड़ा वैज्ञानिक था। அப்ப போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. जब वे अपने सफर में ऐसे बोलते बोलते जा रहे थे, தம்பி நீ என்ன படிச்சிருக்க? भाई तेरी तू क्या पढ़ाई किया है? நான் ஒண்ணுமே படிக்கலையா. मैंने कुछ भी नहीं पढ़ा है। முதல்ல கேட்டாரா நீ வானசாஸ்திரம் படிச்சிருக்கியா? पहला उससे सवाल किया कि क्या तू आकाश की शास्त्रों को पढ़ा है? இல்லையா எனக்கு ஒண்ணுமே नहीं தெரியாது. भैया मुझे कुछ नहीं मालूम। பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கியா? भूमि की शास्त्र को तू पढ़ा है? ஒண்ணும் தெரியாயா? नहीं भैया मुझे नहीं मालूम। அது படிச்சிருக்கியா இது படிச்சிருக்கியா? क्या तू ये पढ़ा है वो पढ़ा है? நான் ஒண்ணுமே படிக்கலையா. मैं कुछ भी नहीं पढ़ा हूँ। मैं अनपढ़ हूँ. मैं अनपढ़ हूँ। படிக்கவே இல்ல. मैं नहीं पढ़ा हूँ। மலைக்கு கூட நான் ஸ்கூலுக்குள்ள ஒதுங்கினது இல்ல. बारिश के लिए भी मैं स्कूल के छत के नीचे नहीं गया हूँ। இவங்க போய்கிட்டு இருக்கிறேங்க. हाँ ऐसा ही चल रहा हूँ। ஏலேலோ ஐலேலா போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. अब हे लो ऐसा करके नाव में सफर कर रहे थे। திடீர்னு வெள்ளம் கூடி வருது. अचानक पानी ज्यादा ஆத்துல हो வெள்ளம் गया। வந்துட்டு आज पानी में ज्यादा पानी आ गया। அந்த பையன் கேட்டானா, तब ही अब वो लड़का उस आदमी से सवाल किया, ஐயா உங்களுக்கு நீந்த சாஸ்திரம் தெரியுமா? भैया क्या आपको तैरने की शास्त्र मालूम है? அப்படியான என்னதுப்பா? क्या तैरने की शास्त्र मतलब क्या होती है? இல்ல தண்ணில நீந்துறதுக்கு தெரியுமா? क्या पानी में तैरने के लिए मालूम है? எனக்கு தெரியாதே. नहीं मुझे नहीं मालूम। முதல்ல இவர் கேட்டாரு, पहला ये बहुत सारे सवाल किए, நீ வானசாஸ்திரம் தெரியுமா? तुझे आकाश की शास्त्र मालूम है? தெரியாதே. नहीं मालूम। உன் வாழ்க்கையில பாதி காலத்தை நீ வேஸ்ட் ஆக்கிட்டியப்பா. क्या तू तेरा जिंदगी का आधा सालों को तूने व्यर्थ பூமி किया? சாஸ்திரம் தெரியுமா? क्या तुझे भूमि की शास्त्र मालूम है? தெரியாதே. नहीं मालूम। முக்காவாசி நீ ஓச்சிப்டிய. अरे तू तेरा पूरा पौना तू तेरा जिंदगी को बर्बाद कर दिया है। இப்ப இவன் கேக்குறா உனக்கு நீந்த சாஸ்திரம் தெரியுமா? अभी इसने सवाल किया कि क्या तुमको तैरने की शास्त्र मालूम है? எனக்கு தெரியாதையா. वो उसने कहा नहीं मुझे नहीं मालूम है। ஓ வாழ்க்கையில எல்லாம் நாசம் ஆகிட்டு. तो उसने बोला तुम पूरा जिंदगी को तुमने तो बर्बाद कर दिया। அங்க வெள்ளம் வந்தது. उधर बाढ़ आई, வெள்ளம் அப்படியே பல்ட்டியானது. नाव ऐसे पलटी हो गया। இன்ஜினியர் பெரிய ஞானி தண்ணில மூழ்கி செத்து போனாரு. जो बड़ी ज्ञानी पानी में डूब गया। ஆனா நீந்த சாஸ்திர இந்த படிக்காதவன் அக்கறை நீங்கி போனான். लेकिन ये जो अनपढ़ जो तैरने को जिसको शास्त्र मालूम था वो तैर के उस किनारे चले गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல படிப்பு பணம் சொத்து சோதர ஒன்றுக்கு உதவாதது. इस வேஸ்ட். इस संसार में पढ़ाई संपत्ति गायजात ये सब व्यर्थ है, कुछ काम का लायक नहीं இதுக்கு है। பின்னால ஓடாதீர்கள். हम इसके पीछे नहीं दौड़ना நீங்க चाहिए। இயேசுக்கு பின்னால போங்கப்பா, அதெல்லாம் பின்னால வரும். हम जब यीशु के पीछे चलने लगेंगे तो वो सब हमारे पीछे आ जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। சின்ன பையன் தன்னுடைய புத்தினால நீந்த சாஸ்திரம் படிச்சு அவன் தன்னுடைய ஜீவனை ये छोटा लड़का अपने बुद्धि से तैरने की शास्त्र सीख कर वो उस किनारे पहुंच பெரிய गया। விஞ்ஞானி लेकिन बड़ा वैज्ञानिक था, தண்ணியில மூழ்கி செத்து போனான். पानी में डूब गया। அல்லேலூயா. हालेलुया। இது போலதான் பார்வோன் அவருடைய சேனைகளை தேவன் மூழ்கடித்து கொண்டு போனார். इसी प्रकार फिरौन और फिरौन की सेनाओं को परमेश्वर डूब डाला। ஆனா தேவனை அறிந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் செங்கடலை கடக்க பண்ணினார். लेकिन परमेश्वर को जानने वाले इजरायलियों को परमेश्वर लाल समुद्र को पार करने के लिए किया। கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். कानान देश तक उन्हें पहुंचाया। அல்லேலூயா. हालेलुया। பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ऐसे देश जिसमें दूध और मद नदी के समान बहती है, அதுதான் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. यही स्वर्ग राज्य हमारे लिए दर्शाता है। அங்கே அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. उधर रोना आंसू दुख व्याकुल नहीं होगी। அங்க பாவம் கிடையாது. उधर पाप नहीं होगी। அங்கே வேதனை கிடையாது. उधर वेदना नहीं होगी। ஏனென்றால் பரிசுத்தம் உள்ள தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். क्योंकि पवित्र परमेश्वर उधर विराजमान है। அவரை போல நாம மாறினால் தான் நாம அங்க இருக்க முடியும். उसके समान हम भी जब बदल जाएंगे तो हम भी उसके साथ उधर रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। இதுல நிறைய
அதாவது வந்து நிறைய வாட்ஸ் உள்ள பல்ப் எல்லாம் போட்டுட்டு ஒரே அடியா ஒன்று போல போட்டு விட்டா எப்படி இருக்கு? इधर इस कमरे में बहुत सारे जो बड़ी बड़ी वॉट्स की लाइट को लगाकर एक ही साथ जब जला डालेंगे तो कैसा रहेगा? எப்பா பார்க்க முடியல லைட் ஆன हम बोलेंगे कि देखने नहीं हो रहा है, लाइट बंद कर दो। அப்படி சொல்லுவோமே இல்லையா? क्या हम ऐसे बोलेंगे कि नहीं? அந்த ஒளியே நம்மளால பார்க்க முடியலையே. ये उजाला को हम अपने आंखों से देख नहीं पाते हैं। ஒளியாய் இருக்கிற தேவன், लेकिन ज्योति परमेश्वर, சர்வலோகத்தையும் உருவாக்கின தெய்வம், सारे विश्व को बनाने वाला परमेश्वर, அவர் சொன்னார் நான் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன். परमेश्वर कहा कि मैं इस जगत का ज्योति हूँ। எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. कोई भी मनुष्य को प्रकाशित करने वाला सच्चा ज्योति वो ज्योति है। இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றதெல்லாம் இருள் இருள் பிசாசு பிசாசு. यीशु मसीह के सिवा बाकी सब कुछ अंधकार है, அவன் शैतान है। கொலைகாரன், वे धोखा देने वाला, அவன் கொள்ளைக்காரன், वे हथियारी है। நம்முடைய ஜீவனை அழிக்கிறதுக்கே வருகிறான். हमारे जीवन को घात करने के लिए ही आता है। இயேசு கிறிஸ்துவோ लेकिन यीशु मसीह தம்முடைய ஜீவனை கொடுத்தார். अपना जीवन को दे दिया। இந்துக்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது हिंदू की जो शास्त्र इस प्रकार कहती है, சிஷ்ட பரிபாலனும் துஷ்ட நிகிரகம். जो शिष्ट परिपालन और दुष्ट निग्रहम, அதாவது நல்லவர்களை வாழைக்கணுமா கெட்டவர்களை அழிக்கணும். मतलब अच्छे लोगों को अच्छे रखना है, बुरे लोगों को नष्ट करना है। இயேசு கிறிஸ்துவோ लेकिन यीशु मसीह பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். पापियों को उद्धार करने के लिए यीशु मसीह நாம संसार में उतर आया। அக்கிரமக்காரர்கள் துரோகிகள், हम अपराधी, हम द्रोगी है। விரோதிகளாய் இருந்த போதே हम जब विरोधी थे, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே यीशु मसीह अपने जीवन को देने के कारण நம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். वो अपने प्रेम को हमारे ऊपर प्रकट किया। அல்லேலூயா. हालेलुया। இந்த அன்பை விட வேற எந்த அன்புப்பா அவனுக்கு தேவை? इस प्रेम से बढ़कर और कौन सी प्रेम हमें चाहिए? தாயின் அன்பை தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு. हाँ, माँ और पिता के प्रेम से बढ़कर இந்த உலகத்துல வேற அன்பே கிடையாது. इस संसार में कोई बड़ी प्रेम नहीं है। அவரே நம்முடைய தேவன், वो ही हमारा परमेश्वर அவரே है, நம்முடைய கண்மலை, वही हमारा चट्टान है। அவரை போல நாம் மாற வேண்டும். उसके समान हम बदलना அவரை है। குறித்து வேதம் சொல்லுகிறது விலையேறப்பட்ட கல், उसके बारे में शास्त्र कहती है कि बहुमूल्य पत्थर, மூலைக்கல், वो कोने का पत्थर, விலையேறப்பட்ட கல், बहुमूल्य पत्थर, ஜீவனுடைய கண்மலை. जीवन की पत्थर। அல்லேலூயா. हालेलुया। அவரை போல நாம் மாற வேண்டும். उसके समान हम बदलना है। நான் தேவன் விரும்புகிறார். यही परमेश्वर அவர் चाहता வரும் है। பொழுது वो क्या चाहते हैं? நாம் அவரை போல இருப்போம் என்று हम उसके समान रहेंगे करके। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். प्रेरित पौलुस कहता है, 1 யோவான் 3:2 வாசிங்கள். 1 पहला யோவான் यूहन्ना 3:2. 3:2 पढ़ेंगे। पहला यूहन्ना 3:2। இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. हालेलुया। அவர் வரும் பொழுது அவரை ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிகிறோம் என்று वो சொல்லுகிறது. जब आएगा तो हम उसके समानता में रहेंगे करके हम जानते हैं करके पौलुस कहता है। நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उसके संतान है। பிள்ளைகளாய் இருக்கிறது மாத்திரமல்ல, हम ना केवल उसका संतान है, அவரை போல நாம் மாற வேண்டும். हम उसके समान बदलना है। விலையேறப்பெற்ற கல், நாம் விலையேறப்பெற்ற கல்லாய் மாற வேண்டும். बहुमूल्य पत्थर वो है, उसके समान हम भी बहुमूल्य पत्थर बनना है। இந்த விலையேறப்பெற்ற கல்லை எடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். इस बहुमूल्य पत्थर को अपने साथ लेने के लिए यीशु मसीह आ रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை வாசிங்கள். மல்கியா और एक वचन पढ़ेंगे, मलाकी 4 அதிகாரம் 4 अध्याय 17 வசனத்தை வாசிங்கள். 17 3:17 மன்னிக்கணும். 3:17। அல்லேலூயா. हालेलुया। என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே मैं मेरे संपत्ति को मेरे साथ इकट्ठा करूंगा, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் तब वे मेरे बनेंगे என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ऐसे सेनाओं का परमेश्वर कहता है। ஆண்டவர் வந்து எடுத்துட்டு போறதுக்கு கச்சடா எடுத்துட்டு போறதுக்கு வர மாட்டாரு. परमेश्वर कचरा को जमा करने के लिए नहीं आएंगे। புல்லையும் வைக்கோலையும் மரத்தை எடுத்துட்டு போறதுக்கு வர மாட்டாரு. घास लकड़ाओं को इकट्ठा करने नहीं आएंगे, விலையேறப்பட்ட கற்களை बहुमूल्य पत्थरों को, ஏனென்றால் அவர் விலையேறப்பட்ட क्योंकि वो बहुमूल्य है। அதனால தான் சொல்கிறார் என்னுடைய சம்பத். इसीलिए परमेश्वर कह रहा है कि मेरे संपत्ति। அவருடைய சம்பத்தாய் மாற ஆசையா?
क्या हम उसके नीच भाग बनना आशा करते हैं कि नहीं? அவர் எப்படி நம்மை நேசித்தாரோ वो जैसे हमसे प्रेम किया है அப்படியே நாம் அவரை நேசிக்கிறோம். वैसा ही हम भी उसके ऊपर प्रेम रखे. அவர் எப்படி நம்மை தம்மை தாமே தாழ்த்தினாரோ वो जैसे अपने आप को नम्र किया அப்படியே நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். वैसा ही हम भी अपने आप को नम्र करें. அல்லேலூயா. हालेलुया. பிதாவுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ पिता के लिए यीशु मसीह जैसे अपने आप को अर्पण किया அதுபோல நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். वैसे ही हम अपने आप को परमेश्वर के लिए अर्पण करें. இப்படி ஒவ்வொரு காரியத்திலே நாம் ஒவ்வொரு காரியங்களை சரி பண்ணி போகும் பொழுது ऐसे हर एक बातों में जब अपने आप को हम सही करके चलेंगे, ஒருவேளை கல்லா இருந்தால் ஒருவேளை புல்லா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி வைக்கோலா இருந்தாலும் यदि சரி हम पत्थर लकड़ा यदि घास लकड़े होंगे तो भी விலையேற பெற்ற கல்லாய் தேவன் மாற்றுவார். परमेश्वर हमें बहुमूल्य पत्थर बनाएंगे. ஒப்பு கொடுத்தால் மாற்றுவார். अर्पण करने पर परमेश्वर எந்த बदलेंगे. பிரச்சனை இருந்தாலும் சரி கல்லு தான். कोई भी समस्या होने दो पत्थर ही रहेगा. அல்லேலூயா. हालेलुया. விலையேற பெற்ற கல்களாய் ஆண்டவர் மாற்ற வேண்டுமானால் ये बहुमूल्य पत्थर यदि परमेश्वर हमें बनाना है, நம்மை ஒப்பு கொடுக்க हम வேண்டும். अपने आप को अर्पण करें, தேவன் நம்மை மாற்றுவார். तब परमेश्वर हमें बदल डालेंगे. சர்வ வல்லமையுள்ள தேவன் सर्वशक्तिमान परमेश्वर நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய हमारे இரத்தத்தை लिए சிந்தினார். अपना जीवन को लहू को बहाया है. அவர் என்று வேற இந்த உலகத்துல தேவன் இல்லை. उसके सिवा और कोई ईश्वर इस संसार में அவரே சகலத்தையும் உருவாக்கின தெய்வம். वही सब कुछ बनाने वाला परमेश्वर நம்மை மீட்கும்படியாக हमें छुड़ाने के लिए தம்முடைய ஜீவனை கொடுத்தார். वो अपना जीवन को दिया है. நரகமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக नरक नामक मृत्यु से हमें छुड़ाने ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே மரணத்திலே परमेश्वर ஊற்றினார். यीशु मसीह अपने आप को मृत्यु के लिए अर्पण कर दिया. இந்த அன்பை விட்ட வேற அன்பு பெருசு கிடையாதுப்பா. इस प्रेम को छोड़कर और कोई बड़ी இந்த प्रेम உலகம் नहीं நம்மை है. கைவிடும். इस संसार हमें छोड़ देगी. இயேசு கிறிஸ்து ஒருபோது நம்மை கைவிடார். यीशु मसीह कभी हमें नहीं छोड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? उस परमेश्वर के पास हम अपने आप को अर्पण करेंगे क्या? ஆண்டவரே மரணமாய் இருந்தாலும் சரி प्रभु यदि मृत्यु हो, உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். मैं आपको छोड़कर पीछे नहीं हटूंगा. எப்படியாவது நான் உம்மோடு கூட சேர வேண்டும். कैसे भी मैं आपके साथ जुड़ जाना வாயில है. சொல்லுகிறதல்ல, हम हमारे मुंह से केवल बोलना नहीं, வாயில எல்லாரும் சொல்லலாம். मुंह से सब बोल सकते நம்முடைய हैं. இருதயத்திலே எண்ணங்கள் எப்படி இருக்கு हमारा हृदय की सोच कैसी है, தேவன் அறிவார். परमेश्वर जानते தேவனுக்கு हैं. மறைவானது ஒன்றும் இல்லை. परमेश्वर से कुछ भी छिपा हुआ नहीं है. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்துகிறவர். हमारा हृदय की गहराइयों को वो जानता है. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர் நம்முடைய தேவன். हमारे अंदर किस प्रकार की प्राण है उसको परमेश्वर जांच कर समझता है. वजन करके देता है, वो कैसा है, वजन कर समझता நிறுத்து है. பார்க்கிறார், நிறுத்து பார்க்கிறார். उसे वजन कर देखता है. அல்லேலூயா. हालेलुया. நமக்குள்ள பெருமையா ஆவி இருக்கிறதா, क्या हमारे अंदर घमंड की आत्मा है? கீழ்ப்படியாமையினுடைய ஆவி இருக்கிறதா, आज्ञा नहीं मानने की आत्मा है? விபச்சாரத்தின் ஆவி இருக்கிறதா, व्यभिचार की आत्मा है? வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறதா, वेश्पन की आत्मा है? ஆண்டவரை விசுவாசிக்கிறதா, அவிசுவாச ஆவி இருக்கிறதா, परमेश्वर के ऊपर विश्वास नहीं रखते हुए अविश्वास की आत्मा है? இந்த ஆவிகளை தேவன் நிறுத்து பார்க்கிறார். ये प्रकार की आत्माओं को परमेश्वर हिसाब करके देखते हैं, वजन हालेलुया। कर देखता है. हालेलुया. நம்மை விலையேற பெற்ற கல்களாய் மாற்றி हमें परमेश्वर बहुमूल्य पत्थर बनाकर தேவனுடைய சபையிலே தேவன் கட்டுகிறார். परमेश्वर के कलीसिया को फिर परमेश्वर बनाने लगते हैं. அப்பொழுதுதான் அந்த சபை கட்டப்படுகிறது. तब ही वो उस कलीसिया की निर्माण सही तरीके से किया जाएगा. கல்லு வேண்டாம், மரம் வேண்டாம், मिट्टी नहीं चाहिए, पत्थर नहीं चाहिए, வைக்கோல் வேண்டாம், घास भी नहीं चाहिए, விலையேற பெற்ற கல்களாய் நாம் लकड़ा भी காணப்படுவோம். नहीं चाहिए. हम बहुमूल्य पत्थर बन जाएंगे. பொன்னாய் வெள்ளியாய் விளங்குவோம். सोना चांदी के रूप में हम प्रकट होंगे. பொண்ணு வேணும் வெள்ளி வேணும் சொல்ல வேண்டாம், விலையேற பெற்ற கல்லாய் மாறணும்னு சொல்லுங்க. हम बहुमूल्य पत्थर बनना है करके हम बोले. அல்லேலூயா. हालेलुया. அப்படி நாம ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ऐसे बोलकर हम परमेश्वर के पास अपने आप को अर्पण करें. விலையேற பெற்ற கல்லாய் தேவன் மாற்றுகிறார். परमेश्वर हमें बहुमूल्य पत्थर बनाता है. ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். एक वचन को पढ़कर हम समाप्त करेंगे. எபேசியர் 2ஆம் அதிகாரம் एबेसियों की पुस्तक में दूसरा अध्याय में 21 22 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கடைசி 2 வசனம் जिसमें सारी रचना एक साथ मिलकर கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. प्रभु में एक पवित्र मंदिर बनती जाती है. அவர் மேல் நீங்களும் जिसमें तुम भी ஆவியினாலே आत्मा के द्वारा தேவனுடைய வாசஸ்தலமாக
கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். परमेश्वर का निवास स्थान होने के लिए एक साथ बनाए जाते இதை हैं। கட்டுகிறது யாரு? ये बनाने वाला कौन है? பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा। தேவனுடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा நம்மை கட்டுகிறார். हमें बांधता है। தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியா இருக்கிறது. परमेश्वर का वचन आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வசனம் வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுகிறார். परमेश्वर के वचन और आत्मा के अनुसार परमेश्वर बनाता है। இதற்கு ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. इसके लिए एक